ஸ்மார்ட் வியூ பப்ளிகேஷனினால் வெளியீடு செய்யப்படும் வர்த்தக பிரிவு மாணவர்களுக்கான வணிக கல்வி, பொருளியல், கணக்கீடு ஆகிய பாடங்களுக்கான அலகு ரீதியான மற்றும் தேர்ச்சி மட்ட ரீதியான தொகுப்பாய்வு செய்யப்பட்டு நடைமுறை விடயங்களை அப்டேட் செய்து சிறப்பு வெளியீடாக வெளிவரும் கடந்த கால வினா தொகுப்பு புத்தகங்களை தற்போது நாடு முழுவதும் உள்ள புத்தக சாலைகளில் பெற்றுக்கொள்ள முடியும். மேலும் வர்த்தக பிரிவு மாணவர்களுக்கான நாட்டின் எப்பாகத்திலும் இருந்து இணைந்து கொள்ளக்கூடிய வகையில் ஆன்லைன் மூலமான வகுப்புகளும் நடைபெற்று வருகின்றன. மேலதிக விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 077-9734-858. ஸ்மார்ட் வியூ பப்ளிகேஷன். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கு யூனிட் 1க்கான டே 2க்கான கிளாஸ். ஸோ உங்களுக்கு டே 1க்கான கிளாஸ் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இது யூனிட் 1க்கான உங்களுக்கு டே 2க்கான கிளாஸ். யூனிட் 1க்கான டே 2. ஸோ டே 1ல் சில விடயம் பார்த்து நான் திரும்பி ஒரு ரிவைண்ட் பண்ணிக்கொள்கிறேன். உங்களுக்கு கணக்கீடு என்றால் கணக்கீடு என்றால் என்ன, கணக்கீட்டின் நோக்கம் அல்லது கணக்கீட்டின் தொழிற்பாடு என்ற விஷயத்தை பார்த்தோம். கணக்கீடுன்னு சொல்லப்படுறதுல 3 பாயிண்ட்ஸ் இருக்கணும். அக்கறை செலுத்துகின்ற பிரிவினர்கள் தீர்மானங்களை மேற்கொள்வதற்கான தகவல்களை வழங்குகின்ற ஒரு முழுமையான செயற்பாடாக கணக்கீடுன்னு பார்த்துருக்குறோம். ஸோ நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம், கணக்கீட்டில் அக்கறை செலுத்தும் தரப்பு யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு பார்ப்போம். அப்போ அக்கறை செலுத்தும் தரப்புன்னு சொன்னால், இப்போ உங்களோட வீட்டிலையும் சரி, உங்களோட நடவடிக்கைகளில் கவனமாக இருக்கின்ற அல்லது உங்களோட நடவடிக்கைகளில் அக்கறை செலுத்தும் தரப்பு யாருன்னு பார்த்தோம்னு சொன்னால், ஒரு தனிநபராக இருக்கிறீங்க, நீங்கள் என்ன செய்தாலும் அதில் நன்மை அடைகிறது அல்லது தீமை அடைகிறது, ரெண்டுமே அக்கறை செலுத்தும் தரப்பினர் தான். நன்மை அடைந்தாலும் சரி, அதனால் தீமை அடைந்தாலும் சரி, உங்களோட நலனில் அவங்க கருத்தில் கொள்கிறாங்களா இருந்தாங்கன்னா அவங்க அக்கறை செலுத்தும் தரப்பினர் நம்ம சொல்கிறோம். அப்போ உங்களோட வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னு சொன்னால், ஒன்று பெற்றோர்கள், உங்களோட சகோதரர்கள், உங்களோட உறவினர்கள், உங்களோட சமூகமும் உங்களோட அக்கறை செலுத்ததாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு இடத்துல தப்பான நடவடிக்கை ஈடுபடுறீங்கன்னா உங்களோட சமூகம் என்ன செய்யணும், உங்களை தட்டி கேட்குற மாதிரி இருக்குது. அரசாங்கம் உங்கள் மீது அக்கறை செலுத்துகிற தரப்பினர் இருக்குது. அப்போ உங்களுக்கு விளங்கணும், ஒரு தனிநபர் நடவடிக்கை மீதே அக்கறை செலுத்தும் தரப்பினர் இருக்கிறப்ப நமக்கு வணிகத்தின் கணக்கீட்டு செயல்முறைகள் மீது அக்கறை செலுத்தும் தரப்பினர் யார் யாருன்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும். வணிகத்தின் கணக்கீட்டு செயல்முறை அக்கறை செலுத்தும் தரப்பினர் காணும்போது நம்ம 2ஆக பிரித்து பார்ப்போம். ஸோ நம்ம பேஜ் நம்பர் 2 எடுங்க. பேஜ் நம்பர் 2ல் பாருங்கள், அக்கறை செலுத்தும் பிரிவுகளை உள்ளக பிரிவினால் வெளியேற்பினர் 2ஆக பிரிச்சிருக்கிறோம். அப்போ உள்ளக பிரிவினர் வெளியேற்பினர் 2ஆக பிரிச்சு நம்ம எங்கே பார்க்குறோம், இப்போ நம்ம பார்க்குறது கணக்கீட்டில் அக்கறை செலுத்தும் தரப்பினர். ஸோ நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டடீஸ்லையும் இதை படிப்பீங்க. பிஸ்னஸ் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் வணிகத்தில் அக்கறை செலுத்தும் தரப்பினர் படிப்பீங்க. ஆனால் இங்கே நமக்கு தேவை கணக்கீடு என்ற பாடத்தை படித்து கொண்டிருக்கும்போது கணக்கீட்டில் அக்கறை செலுத்தும் தரப்பினர். அப்போ கணக்கீடுன்னு சொல்லப்படுறது நிறுவனத்தில் காணப்படுகின்ற தகவல்கள் அக்கறை செலுத்தும் தரப்பினர் தீர்மானம் எடுக்க தேவை. அதனால் அவர்களுக்கு வழங்குகிற செயற்பாடு நம்ம செய்கிறோம். அப்போ நமக்கு வருமான கூறு செய்ய போகிறோம். வருமான கூறுனா லாபம் அல்லது நட்டத்தை கணிப்பதற்காக செய்கிற கூற்றை செய்ய போகிறோம். நிதிலைமை கூட்டு செய்வோம். நிதிலைமை கூட்டுன்னு சொல்லப்படுற ஒரு நிறுவனத்தில் காணப்படுகின்ற சொத்துக்கள், நிறுவனத்தில் காணப்படுகின்ற பொறுப்புகள், நிறுவனத்தில் காணப்படும் உரிமையாண்மை அவற்றை காண்ற மாதிரி இருக்கும். இந்த சொத்துக்கள், பொறுப்புகள், உரிமையாண்மை, வருமான செலவுகள் தொடர்பாக நம்ம மேலமாக படிப்போம். சரி, அப்போ நிறுவனத்தில் காணப்படுகின்ற வளங்கள் தொடர்பாக கணக்கறிக்கை செய்கிறதா நம்மளோட நோக்கம். அப்போ நிறுவனங்களோட கணக்கறிக்கை செய்கிறது தொடர்பாக அந்த கணக்கறிக்கையில் யாரெல்லாம் அக்கறை செலுத்துவாங்க என்றது தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். அப்போ கணக்கறிக்கையை நம்ம தயாரிக்கிறோம். கணக்கறியை தயாரித்து அக்கறை செலுத்தும் தரப்பை நம்ம கொடுத்தோம்னு சொன்னோம், அவங்க அதை வச்சு கூட தீர்மானங்கள் எடுப்பாங்கன்னு சொல்லியிருக்கோம். அப்போ இங்கே யாரெல்லாம் அக்கறை செலுத்தும் தரப்பினர் இருக்கிறாங்க, அவங்க எந்த வகையான தீர்மானம் எடுக்கிறதுக்காக இந்த தகவல்களை பயன்படுத்த போகிறாங்க என்றதை நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம். அப்போ உங்களோட வீட்டில் பேரண்ட்ஸ் இருக்கிறாங்கன்றால் உங்களோட பேரண்ட்ஸ் உங்களை அக்கறை செலுத்துவதன் காரணம் என்ன, ஏன் அவங்க உங்களோட நடவடிக்கை மீது அக்கறை செலுத்துகிறாங்க என்ற விடயத்தை நம்ம பார்க்கணும். பேரண்ட் இருக்கிறாங்க, அக்கறை செலுத்துகிறாங்க, சகோதரர்கள் அக்கறை செலுத்துகிறாங்க, அவங்க ஏன் உங்களை அக்கறை செலுத்தணும் என்ற விஷயத்தை பார்க்கும். அல்லது உறவினர்கள் உங்களை ஏன் அக்கறை செலுத்துகிறாங்க, அவங்க அக்கறை செலுத்த தரப்பினர் அவங்க ஏன் அக்கறை செலுத்துறாங்கன்னு பார்க்கணும். அது மாதிரி வணிக நிறுவனத்தின் கணக்கீடு தொடர்பாக, அப்போ கணக்கீட்டு அறிக்கைகள் கணக்கீடு தொடர்பாக அக்கறை செலுத்தும் தரப்பினர்கள் யார் யார், அவங்க ஏன் அக்கறை செலுத்துகிறாங்கன்ற விஷயத்தை பார்க்கணும், ஒவ்வொருடைய பார்ப்போம். அப்போ முதல்ல பாருங்கள், அக்கறை செலுத்தும் பிரிவினர்களில் உள்ளக பிரிவினர் வெளியேற்பினர் இருக்குது. அப்போ நான் முதல்ல என்ன செய்யணும்னு சொன்னால், உங்களுக்கு இந்த உள்ளக பிரிவினர் யார் யாருன்னு சொல்கிறோம் அதை எழுதி கொள்ளுங்க. ஸோ அக்கறை செலுத்தும் பிரிவினர் வரும்போது இங்கே நம்ம எழுதப்பட்டதாங்க டியூப்லைக் தான் சொல்கிறோம், அக்கறை செலுத்தும் பிரிவினர்கள் என்று வரும்போது இவர்களை நம்ம 2ஆக பிரிக்கிறோம். உள்ளக பிரிவினர், உள்ளக பிரிவினர், ரெண்டாவது வெளியக பிரிவினர். ஸோ உள்ளக பிரிவினர் வெளியக பிரிவினர் சொல்லப்படுறது
ஒரு நிறுவனம் ஒன்று எடுத்தோம் என்றால் இது நம்மளோட நிறுவனம் எடுக்கும்போது நிறுவனம், இந்த நிறுவன எல்லைக்குள்ளே காணப்படுகின்ற நபர்கள் உள்ள பிரிவினர். நிறுவனத்துக்கு வெளியில் காணப்படுறார்கள், நிறுவனத்துக்கு வெளியில் காணப்படுறார்கள் யாரு? வெளியக பிரிவினர். ஸோ உள்ள பிரிவினர் வெளியே பிரிவினர் தெரியும். அப்போ நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்கன்னு பார்த்தோம்னால் உங்களோட அக்கறை செலுத்துறாங்க, உங்களோட வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்கன்னு பார்த்தோம்னால் ஒன்று உங்களோட பேரண்ட்ஸ், உங்களோட சகோதரர்கள். வீட்டுக்கு வெளியில் இருக்கிறாங்கன்னு பார்த்தோம்னால் உறவினர்கள், சமூகம், அரசாங்கம். ஸோ அதே மாதிரி வணிக நிறுவனத்துக்கு உள்ளே இருக்கிறார்கள், வணிக நிறுவனத்துக்கு வெளியில் இருக்கிறார்கள். பாடசாலைன்னு பார்க்கும்போது பாடசாலை நடவடிக்கைகள் தொடர்பாக செல்ல பாடசாலை ஆசிரியர், அதிபர், பாடசாலையின் பகுதி தலைவர்கள், பாடசாலை மாணவர்கள், சரியா, பாடசாலையில் வேலை செய்கிற வேறு ஊழியர்கள் எல்லாம் அக்கறை தரப்பேன், அவங்க எல்லாம் உள்ளே இருக்கிறாங்க. பாடசாலையில் வெளியில் இருக்கிற பார்த்தோம்னால் உங்களோட பேரண்ட்ஸ் வெளியில் இருக்கிறாங்க, பழைய மாணவர் சங்கம் வெளியில் இருக்கும், சமூகம் வெளியில் இருக்கும், அரசாங்கம் பாடசாலையை விட்டு வெளியில் இருக்கும். ஸோ அப்படி வரும்போது அவங்க வெளியே தரப்பீர்கள். அப்போ ஒரு நிறுவனத்தை எடுத்தோம்னால் வணிகத்தின் கணக்கறியை செய்யும்போது நிறுவனத்துக்கு உள்ளே இருக்கிறார்கள் யார், வெளியே இருக்கிறாங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் இதில் வர விஷயங்கள் ஒவ்வொன்றையும் உங்களுக்கு விளங்கப்படுத்தும், யாருன்னு உங்களுக்கு விளங்கப்படுத்தும் பாருங்கள். முதலாவது நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். உள்ளக பிரிவினர்களில் இங்கே 4 பேர் இருக்கிறாங்க. உள்ளக பிரிவினரில் 4 பேர் இருக்கிறாங்க. முதலாவது நபரை எழுதி கொள்ளுங்கள். உரிமையாளர், உரிமையாளர் அல்லது முதலீட்டாளர். உரிமையாளர் அல்லது முதலீட்டாளர், சரி, உரிமையாளர் அல்லது முதலீட்டாளர். இரண்டாவது எழுதி கொள்ளுங்கள். முகாமையாளர், முகாமையாளர். மூன்றாவது இயக்குனர்கள், இயக்குனர்கள். அடுத்தது ஊழியர்கள். ஸோ இவங்கெல்லாம் யாருன்னு தெரியும். அடுத்த கடைசி வந்து ஊழியர்கள். அப்போ இந்த ஒவ்வொருவரும் ஆறுன்னு தெரிஞ்சால் தான் அவங்க எதுக்காக நம்மளை கணக்கில் அக்கறை செலுத்துவாங்கன்ற அப்படின்னு தெரியும். இந்த உரிமையாளர் அல்லது முதலீட்டாளர்னு சொல்லப்படுற நபர் யார்? இந்த உரிமையாளர் அல்லது முதலீட்டாளர்னு சொல்லப்படுறது ஒரு வணிகத்தை ஆரம்பித்ததில் இன்வெஸ்ட் பண்ண ஆட்கள். இப்போ உங்களோட தெருவில் ஒரு சில்லறை கடை இருக்குன்றால் அந்த சில்லறை கடையின் முதலாளி என்று சொல்கிறதான் அந்த விதத்தில் உரிமையாளர். இப்போ நம்ம வீட்டின் வாழ்வாதார செலவுகளை ஈடு செய்வதற்காக ஒரு சில்லறை கடை ஒரு ஆள் வச்சுருக்காருன்னு சொன்னால் அதில் உரிமையாளர் அந்த வீட்டு தலைவராக இருப்பார் அல்லது அந்த வீட்டு தலைவியாக இருப்பாங்க. அந்த வணிகத்தில் அந்த ஒரு நபர் தான் இருப்பார். ஸோ நமக்கு வந்து வணிகத்தை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் மாறும். இப்போ நம்ம சொல்கிறேன் பாருங்கள். இப்போ சாதாரணமாக பார்க்குற ஒரு சில்லறை கடை, சில்லறை கடைன்னு பார்க்குறீங்க, உங்களோட தெருவில் இருக்கிற கடை. ஸோ இது ஒரு உதாரணமாக எடுத்துக்கணும். இது ஒரு வணிகம், இது ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்தது ரெண்டாவது உதாரணம் எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம வந்து நமக்கு பரிச்சயமான ஆடை விற்பனை நிலையங்கள். ஸோ எல்லோரும் போய்த்தான் இருக்க போகிறோம். ஆடை விற்பனை நிலையத்துக்கு நம்ம எல்லோரும் போய்த்தான் இருக்க போகிறோம். அப்போ ஆடை விற்பனை வந்து ரெண்டாவது உதாரணமாக எடுத்துக்கொள்ளும் ஒரு வணிகத்திற்கு. மூன்றாவது உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்க. நமக்கு வந்து இருக்கிற பேங்க்ஸ். ஸோ உதாரணத்துக்கு நான் செய்ய வந்து ஒரு கொமர்ஷியல் பேங்க், கொமர்ஷியல் பேங்க் இருக்கு இல்லையா, கொமர்ஷியல் பேங்க் இருக்குது. இது ஒரு பேங்க் அல்லது ஃபைனான்ஸ் கம்பெனி. இதையும் ஒரு நிறுவனமாக எடுத்துக்கொள்ளும். இப்போ இந்த நிறுவனங்களில் இவங்களை சொல்லி விளங்கப்படுத்தும்போது உங்களுக்கு ஈஸியாக விளங்கு. இந்த சில்லறை கடையை பொறுத்த வரைக்கும், இந்த சில்லறை கடையை பொறுத்த வரைக்கும் சில்லறை கடையில் முதலாளியோட நிற்பார் இல்லையா. அப்போ சில்லறை கடையில் அந்த வீட்டின் தலைவர் இருக்காருன்னா அவர் தான் அங்கே முதலாளி. அந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே 2 பேர் ஆக்கள் நிற்பாங்க. ஒன்று வீட்டின் தலைவர் ஒரு ஆள் இருக்கிற மாதிரி, வீட்டின் தலைவியும் என்ன செய்வாங்க, அந்த சில்லறை கடை நடத்துவாங்க. அப்போ 2 பேர் தான் அந்த வணிகத்தில் இருக்க போகிற நபர்கள். அப்போ இந்த தலைவன் என்று சொல்ல போகிற நபர் என்ன செய்வார், அந்த வீட்டின் தலைவராக இருக்கிறவர், பேரண்ட் ஒரு அப்பாவாக இருக்கிறான்னு சொன்னால் அந்த அவர் தான் காசு போடுவார். காசு போட்டு அந்த வணிகத்தை நடத்தும் போது அந்த வீட்டின் மற்ற ஆள் வந்து செய்ய அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இப்படியான வணிகங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. சரி, 2 பேர் சேர்ந்து அந்த வணிகத்தை நடத்துவாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருப்பாங்க. ஹஸ்பண்ட் என்ன செய்ய காசை முதலீடு செய்து அந்த வணிகத்துக்கான தேவையான வளங்கள் எல்லாம் கொண்டு தருவார். மனைவி வந்து அந்த வணிகத்தை பார்த்துக்கொள்வாங்க. கணவரும் பார்த்துக்கொள்வார், மனைவியும் பார்த்துக்கொள்வாங்க. அப்போ இந்த வணிகத்தில் 2 பேராக்கள் தான் ஈடுபடுறாங்க என்ற விளங்கிக்கொள்ளும். இந்த வணிகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வணிகத்தில் இங்கே கணவர் என்ன செய்கிறார், வணிகத்தின வளங்களை வழங்குறார் இல்லையா. அந்த வணிகத்திற்கு தேவையான வளங்களை வழங்கியவற்ற பேர் தான் உரிமையாளர் அல்லது முதலீட்டாளர். வணிகத்திற்கு தேவையான வளங்களை வழங்கியனவர் தான் உரிமையாளர். அப்போ உரிமையாளர் யார், நமக்கு வந்து வணிகத்துக்கு தேவையான வளங்களை வழங்கியவர். வளங்களை வழங்கியவர் சொன்னால் வளங்கள்னு சொல்லப்படுறது காசாக இருக்கலாம், அடுத்து ஏனைய சொத்துக்களாகவும் இருக்கலாம், ஏனைய சொத்துக்களை வாங்குறதாகவும் இருக்கலாம்.
சரி, ஐந்து சொத்துக்களாகவும் இருக்கலாம். காசு போடுற மாதிரி ஒரு கட்டடத்தை அதில் ஈடுபடுத்தியிருக்கிறார், அல்லது மோட்டார் வாகனம் ஒன்று ஈடுபடுத்தியிருக்கிறார். அப்படியான வளங்களை கொடுத்தால்தான் அந்த வணிகத்தின் உரிமையாளர் அல்லது அந்த வணிகத்தில் முதலிட்ட நபர். அப்போ அது விளங்கி இருக்கு. அப்போ இந்த வணிகத்தை பொறுத்த வரைக்கும் இவர் முதலீட்டாளர். ஆனால் இந்த இடத்துல ஊழியர் என்று பார்த்தோம்னா இந்த 2 பேருமே ஊழியர். அந்த நிறுவனத்தில் இருக்கிற வேலையெல்லாம் செய்கிறது இவங்க 2 பேர் தான். யார் கடைக்கு வந்தாங்கன்னா பொருள் எடுத்து கொடுக்குறது இவங்க தான். கடையில் பொருட்களை விற்பனை செய்வது, அளப்பது, நிறுப்பது எல்லா வேலையும் பார்க்குறது இவங்க தான். அப்போ இவங்க 2 பேரும் யாருன்னு பார்த்தா ஊழியர். அப்போ இந்த 2 பேரும் வரும்போது வந்து இந்த இவர் வந்து உரிமையாளராகவும் இருக்கிறார், இவங்க 2 பேரும் வந்து ஊழியராகவும் இருக்கிறாங்க. இந்த 2 பேரில் உரிமையாளர் இருக்காண்டா இவர் முகாமையாளராகவும் செயற்படுவார். ஸோ அப்படி எவ்வளோ சொன்னால் ஒரு நிறுவனத்தில் வளங்களை வழங்கிய நபர்கள் உரிமையாளர்கள், அந்த நிறுவனத்தில் காணப்படுகின்ற வேலைகளை செய்கிறார்கள் ஊழியர்கள். அந்த நிறுவனத்தில் காணப்படுகின்ற வேலைகளை செய்கிறார்கள் ஊழியர்கள். இந்த வேலைகள் எங்கிருந்து வரும் என்று பார்த்தோம்னு சொன்னால் அந்த நிறுவன முகாமையாளர் எதிர்காலம் தொடர்பான திட்டங்களை வகுத்து அந்த எதிர்கால நோக்கங்களை அடைவதற்காக என்ன செய்ய சொல்கிறாரோ அதை செய்கிறது ஊழியர். அப்போ எதிர்கால திட்டங்களை வகுத்து அதை நடைமுறைப்படுத்துறது ட்ரைவ் பண்ணுற ஆள் வந்து முகாமையாளர். ஸோ அது வந்து இந்த இடத்துல முகாமையாளர் என்று சொல்கிறத விட உங்களுக்கு இந்த இடங்களில் விளங்கும். பாருங்கள், இவர் இந்த நிறுவனத்தை உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த நிறுவனத்தில் உரிமையாளர் இருக்கிறார், வளங்களை வழங்கியவர். இந்த இடத்துல ஊழியர் இருக்கிறார், இவங்க 2 அந்த நிறுவனத்தில் வேலை செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நிறுவனத்தில் எதிர்காலத்தில் இந்த வணிகத்தை எப்படி கொண்டு போகணும், இந்த பொருளுக்கு எவ்வளோ லாபம் வைக்கணும், எவ்வளோ லாபம் இந்த வணிகத்தை நடத்த முடியும், ஸோ அதிகமாக லாபம் வைக்கணுமா அல்லது குறைச்சி லாபம் வைக்கணுமா, என்ன நடவடிக்கை செய்யணும், இந்த வணிகத்தை நான் விரிவாக்க போகணும், அது சின்ன கடையை நான் பெரிய கடையாக மாற்ற போகணும், எல்லா முடிவும் எடுக்கிற ஆளாக இருக்கும். இந்த வளங்களை வழங்கினவராகவும் இருக்கலாம். அப்போ இவர் என்ன வேலையை செய்கிறார், இவர் முகாமையாளர் வேலையும் செய்கிறார். ஸோ உங்களுக்கு விளங்கணும், ஒரு நிறுவனத்தில் வளங்களை வழங்குகிறார்கள் தான் உரிமையாளர். அந்த நிறுவனம் தொடர்பான எதிர்கால திட்டங்களை வகுத்து அதை நடைமுறைப்படுத்துகிற பேர் அது உரிமையாளர் இல்லை, அதோட பேர் முகாமையாளர் அல்லது நிர்வாகி என்று சொல்லலாம். அந்த நிறுவனத்தில் இருக்கிற வேலைகளை செய்கிறாள் வந்து ஊழியர். அப்போ இந்த 3 பேரும் உரிமையாளர், முகாமையாளர், ஊழியர், இந்த 3 பேர் வேலையையும் இங்கே இருக்கிற 2 பேர் தான் செய்கிறாங்க, வேறு ஆக்கள் இல்லை. இந்த வணிகத்தை பொறுத்த வரைக்கும் இயக்குனர்ன்றது இல்லை, நம்ம அதை பார்ப்போம். அப்போ இந்த வணிகத்தை பொறுத்த வரைக்கும் உரிமையாளர் வளங்களை வழங்கியிருக்க, அப்போ அந்த வேலையும் இந்த 2 பேரில் கணவர் செய்கிறார். முகாமையாளர் நிறுவனம் எப்படி கொண்டு போகணும், எப்படி நடத்தணும்ன்ற சில முடிவுகள் எடுக்கிறாள், அவரும் வீட்டின் தலைவராக கணவராகத்தான் இருக்கிறார். இந்த வேலைகளை எப்படி செய்யணும், நிறுவனத்துக்கான வேலைகள் எப்படி செய்யணும் ஊழியர். அப்போ 2 பேரும் அந்த நிறுவனத்தில் வேலைகளை செய்கிறாங்க. அப்போ இது உங்களுக்கு விளங்கி இருக்கும். ஸோ அடுத்தது வாங்க நம்ம வந்து ஆடை விற்பனையத்தை பார்ப்போம். ஆடை விற்பனையத்தை பொறுத்த வரைக்கும் இதில் சின்ன ஒரு டிஃப்ரெண்ட் ஒன்று வரும். ஆடை விற்பனையத்தில் சில வேறுபாடுகள் வரும். என்ன நடக்கும்னு பார்த்தோம்னால் உங்களோட ஆடை விற்பனையில் பார்த்தோம்னு சொன்னால் ஆடை விற்பனையத்தில் இங்கே உங்களோட காசு கொடுக்குற கெஷியர்கிட்ட ஒரு ஆள் இருப்பார், சரியா? அந்த நிறுவனத்துக்குள்ளே வேறு வேறு இடங்களில் நிறைய பேர் ஆக்கள் வேலை செய்வாங்க. அப்போ இங்கே 2 பேர் இருக்க மாட்டாங்க, வேலைக்கு வேறு ஆக்கள் வந்திருப்பாங்க, சரியா? வேலைக்கு வேறு ஆக்கள் வந்திருப்பாங்க. ஒரு நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் நிறுவனத்தில் ஒவ்வொரு செக்ஷன்லையும் இப்போ ஆடை விற்பனை பண்ணால் சிறுவர்களுக்கான ஆடை, முதியவர்களுக்கான ஆடை, ஆண்களுக்கான ஆடை, பெண்களுக்கான ஆடை, அல்லது கல்யாண திருமண மண்டபம் தொடர்பான திருமணங்கள் தொடர்பான ஆடைகள். ஸோ அப்படியான வேறு வேறு இலக்கு வாடிக்கையாளர் வச்சுக்கொண்டு நாங்கள் வாடிக்கையாளர் கவனிக்கிறதுக்கு வேறு ஆக்கள் இருப்பாங்க. இப்போ நீங்கள் ஆடை விற்பனை இது பண்ணிங்கன்றால் இந்த கெஷியராக ஒரு ஆள் இருப்பார், கெஷியராக என்ன செய்வாங்க ஒரு ஆள் இருப்பார். மிச்சாக்கள் அந்த நிறுவனத்துக்கு உள்ளே ஒர்க் பண்ணுவாங்க, மிச்சாக்கள் என்ன செய்வாங்க நிறுவனத்துக்கு உள்ளே ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்குமென்று உங்களுக்கு தெரியும். அப்போ இங்கே இந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் இங்கேயும் இயக்குனர்ன்றது இல்லை, நிறுவனத்திற்கு காசினை முதலிட்ட நபர் தான் அநேகமாக இந்த கெஷியராக இருப்பார். ஏன்னா மற்றாக்கள் ஊழியராக இருக்கிறார்கள் எல்லாருமே அவங்களோட உறவினர்கள் இல்லை, அந்த வேலை கண்டு வந்தாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த இடத்துல கணவன் மனைவி என்றதுனால மனைவி கணவர் மூலமிட்ட காசை திருடுவதற்கு எந்த வித வாய்ப்பும் இல்லை. ஏன்னா 2 பேர் தான் அவங்களோட வாழ்வாதார செலவுக்காகத்தான் அந்த வணிகத்தை நடத்துகிறாங்க. ஆனால் இங்கே இந்த சிச்சுவேஷன் அப்படி இல்லை. இப்போ நிறுவனம் ஒன்று நான் நடத்துகிறேன், என்கிட்ட நிறுவனத்தில் வேலை செய்கிறது ஆக்கள் தேவை. ஸோ நான் வெளிநபர்களை நான் வேலைக்கு எடுத்துருக்கிறேன். அந்த வெளிநபர்களை நான் நம்பிக்கைத்தன்மையுடன் செய்யலாது, வேலை செய்கிறதுக்கு அவங்கள அனுமதிக்கலாம், ஆனால் காசு நடவடிக்கையில் அவங்களை ஈடுபடுத்தணும்னா சில வேளை அவங்க திருடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்போ அதனால் நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஆடை விற்பனையில் நீங்கள் போய் பார்க்கும்போது ஆடை விற்பனை நிலையத்தில் உங்களோட கவுண்டரில் இருக்கிற நபர் வந்து அந்த நிறுவனத்தை உரிமையாளர் அல்லது உரிமையாளர் மகன் அல்லது உரிமையாளர் அண்ணன் தம்பியை தான் இருக்குது. அது தவிர மற்ற இங்கே வேலை செய்கிறார்கள் எல்லாம் அந்த நிறுவன உரிமையாளரை சொந்தக்காரர்களாக கூட இருக்கார்.
நிறுவன உரிமையாளருக்காக வேலை செய்ய வந்த பொதுமக்களிலிருந்து வந்தாக்களாக இருக்க போகுது. அப்போ உங்களுக்கு விளங்கணும், இந்த இடத்துல யார் உரிமையாளர்னு கேட்டால் இந்த இடத்துல இந்த கேஷியராக செயற்படுகின்ற நபர் தான் உரிமையாளர். அப்போ இவர் தான் இந்த ஆடை விற்பனை நிலையத்துக்கான வளங்களை, பணத்தினை, சொத்தினை வழங்கியிருக்கிறார். அப்போ இந்த 5 பேர் ஆக்கள் இருக்கிறாங்க. இந்த 5 பேர் பார்த்தோம்னா இந்த 5 பேரும் ஊழியர்கள். இந்த 5 பேரும் ஊழியர்கள். இப்போ சின்ன ஒரு வணிகமாக இருக்கும்போது ஆக்கள் எண்ணிக்கை குறைவாக இருக்குது. வணிகம் கொஞ்சம் பெருசாகும் போது இந்த ஆக்கள் எண்ணிக்கை அதிகரிக்குது. இந்த ஆக்கள் எண்ணிக்கை அதிகரிக்கிறது மாதிரி பார்த்தோம்னு சொன்னால் இங்கே 2 பேர் ஊழியராக செயற்பட்டாங்க. இங்கே பாருங்கள், கெஷியராக இருக்கிற நபர் ஊழியராக தான் செயற்படுகின்றார். சரியா? இங்கே இருக்கிற 5 பேர் ஊழியர் தான் செயற்படுறாங்க. மொத்தம் 6 பேர் ஊழியராக செயற்படுறாங்க. இங்கே உரிமையாளர் இந்த ஒரு நபர் இருக்கிறார்னு வச்சுக்கொள்ளும். இந்த நிர்வாக நடவடிக்கையில் 6 ஈடுபடுறோம்னு பார்த்தோம்னா எந்த ஆடைகளை விற்பனை செய்கிறதுக்காக நம்ம வாங்க போகிறோம், எங்கிருந்து வாங்க போகிறோம், எப்படி டிஸ்கவுண்ட் கொடுக்க போகிறோம், அப்படியான விலைகள் தீர்மானிக்கிறது எப்படி, ஸோ அப்படியான டிசைனில் எப்படியான விடயங்களை தீர்மானிக்கிற ஆளாக இருக்க மாட்டோம். அந்த ஆடை விற்பனை முகாமையாளர், அந்த முகாமையாளராகவும் இந்த உரிமையாளர் செயற்படுவார். அப்போ ஒரே நபர் வேறு வேறு வேலைகளை செய்கிறார். அப்போ இங்கே வந்து உரிமையாளர் இருந்தவர் முகாமையாளர் செய்யப்பட்டார், உரிமையாளர் இருந்தவர் ஊழியராக செய்யப்பட்ட மாதிரி இங்கே அதே மாதிரி தான் உரிமையாளர் இருக்கிற நபர் வந்து ஊழியராக செயற்படுறார், உரிமையாளர் இருக்கிற நபர் வந்து முகாமையாளர் செயற்படுறார். ஸோ அப்படி வேறு வேறு தொழிற்பாடுகளை இங்கே செய்கிறார். ஆனால் இந்த ஊழியர்களுக்கு வேறு வேலை இல்லை. ஊழியர்களுக்கு நிர்வாக நடவடிக்கைகள் ஈடுபட மாட்டாங்க, எந்த மூலன வளத்தையும் ஈடுபடுத்த மாட்டாங்க. இவங்க கடைக்கு வேலைக்கு வந்திருக்காங்க, மாத சம்பளத்துக்கு வேலைக்கு வந்திருக்காங்க. இப்போ மாதத்துக்கு ஒரு 40,000 சம்பளம் பண்ணால் 40 வேலைக்கு வந்திருக்காங்க. அப்போ இவங்க என்ன செய்வாங்க, இந்த உரிமையாளர் அல்ல நிர்வாகி என்ன சொல்கிறாரோ அதன் அடிப்படையில் வேலை செய்கிற நபராக இருப்பாங்க. அப்போ அவங்க தான் இந்த ஊழியர்கள். சரி, இப்போ நம்ம அப்படியே வந்து என்ன செய்ய வந்து இந்த பேங்குக்கு வருவோம். பேங்கை பொறுத்த வரைக்கும் சினாரியோ வேறு. பேங்கை பொறுத்த வரைக்கும் சினாரியோ வேறு. எப்படி பார்த்தோம்னு சொன்னால் பேங்கில் இங்கே சொல்ல போகிற மாதிரி நிறைய ஊழியர்கள் இருப்பாங்க. பேங்கில் செய்வாங்க நிறைய ஊழியர்கள் இருப்பாங்க. சரியா? ஆக்களை சும்மா தான் கீறன், சித்திரக்கலையெல்லாம் நமக்கு தெரியாது, சித்திரமெல்லாம் தெரியாம தான் சும்மா கீறன். சரி, ஓகே. நிறைய பேர் ஊழியராக இருப்பாங்க. ஒரு ஆள் கேஷியராக இருக்கலாம், ஒரு ஆள் லோன் சம்மந்தமான விஷயங்களை பார்க்குறதா இருக்கலாம், ஒரு ஆள் கடன் வழங்குற தொடர்பாக இருக்கலாம், ஒரு ஆள் கணக்கு திறக்கிற தொடர்பாக இருக்கலாம், இப்படின்னு வேறு ஆக்கள் இருக்கிறாங்க. அப்போ இந்த வணிகத்தில் முகாமையாளர் என்ற ஒரு ஆளே இருப்பேன். முகாமையாளருக்கு ஒரு ஆஃபீஸ் ஒன்று இருக்கும், மேனேஜர் என்று போட்டு அவருக்கு ஒரு ஆஃபீஸ் ஒன்று இருக்கும். சரியா? இவங்க ஸ்டாஃப், இவர் மேனேஜர். அவன் ஒரு பேங்குக்கு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் குறைஞ்சது ஒரு 10-12 பேர் அங்கே நிறுவனத்துக்குள்ள வேலை செய்வாங்க. ஸோ வெளியில் செக்யூரிட்டி கார்டு உட்பட நான் சொல்கிறேன். செக்யூரிட்டி கார்டு இருக்கிறாண்டா, செக்யூரிட்டி கார்டு உட்பட இங்கே நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வேலை செய்யப்படுறான். அப்போ இங்கே இந்த கொமர்ஷியல் பேங்க் இருக்குன்றால், இந்த கொமர்ஷியல் பேங்க் நீங்கள் கல்மையில் இருக்குன்னு சொன்னால் இந்த கல்மைக்கு கொமர்ஷியல் பேங்க் வந்து ஒரு தனி வணிகம் இல்லை. நம்ம நேற்று போன கிளாஸில் வந்து உங்களுக்கு வந்து கணக்கிட்டு அறிக்கை நிறுவனம் பார்த்தது மாதிரி, கணக்கிட்ட அளவில் அறிக்கை நிறுவனம் பார்த்த மாதிரி. அப்போ HNB பார்த்தோம்னா இது மாதிரி தான். அப்போ என்ன செய்ய கல்மையில் இருக்கிற பிரான்ச் வந்து ஒரு முழுமையான நிறுவனம் இல்லை, இது நிறுவனத்தில் பகுதி. அப்போ இதில் தலைமையகம் எங்கே இருக்குன்னு வந்து இந்த கல்மையில் இருக்கிற பிரான்ச் தொடர்பான தலைமையகம் ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னால், ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னால் ஹெட் ஆஃபீஸ் வந்து கொழும்பில் இருக்குது. அப்போ அங்கேயும் நிறைய பேராக்கள் வேலை செய்வாங்க. கொழும்பில் இருக்கிற ஹெட் ஆஃபீஸ்லேயும் நிறைய பேராக்கள் வேலை செய்வாங்க. அப்போ பேங்கை பார்க்கும்போது சினாரியோ டிஃப்ரெண்ட். இங்கேயும் நிறைய பேராக்கள் வேலை செய்யப்படுறாங்க. சரி, அப்போ இங்கே பேங்க் கல்வியில் இருக்கிற பேங்கில் வந்து நிறைய ஸ்டாஃப் இருக்க போகிறாங்க, மேனேஜரும் இருக்க போகிறார், அசிஸ்டன்ட் மேனேஜர், அக்கௌண்டன்ட். ஸோ அப்படியே நாட்கள் எல்லாம் சேர்ந்து இதுக்குள்ளே இருப்பாங்க. ஸோ இவங்களை தாண்டி இது வந்து ஒரு பிரான்ச். ஸோ இந்த பிரான்ச்சில் இல்லாமல் ஹெட் ஆஃபீஸும் இருக்க போது. ஸோ இடையில் பிரதேச வங்கி மாதிரி, மாவட்ட வங்கி, மாகாண வங்கி, அதுக்கு மேலே வந்து பார்த்தோம்னால் ஹெட் ஆஃபீஸ் சென்டர் இருக்க போகுது. அப்போ இடையில் நமக்கு என்ன செய்யும் வந்து வேறு வங்கிகளும் இருக்க போகுது. அப்போ இடையில் வந்து இது வந்து ஒரு மாவட்ட வங்கி ஒன்றும் இருக்கலாம் இடையில், இல்லையா? அது என்ன செய்யும் வந்து இன்னும் பார்த்தோம்னு சொன்னால் அங்கே வந்து மாகாண வங்கி இருக்கலாம். மாகாண வங்கி தாண்டி தான் நம்ம என்ன செய்யும் வந்து இந்த ஹெட் ஆஃபீஸ் இருக்குது, இல்லையா? மாகாண வங்கி தாண்டி தான் இந்த ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. அப்போ ஹெட் ஆஃபீஸ்லேயே நிறைய பேராக வேலை செய்வாங்க. சரியா? அப்போ இந்த வங்கியை நீங்கள் எடுத்துக்கொள்ளும். அப்போ இந்த வங்கியில் பார்த்தோம்னு சொன்னால் என்ன நடக்கும்னு பாருங்கள். வங்கியில் இவங்கெல்லாம் ஸ்டாஃப், இருபதில் வேலை செய்கிறாங்க இல்லையா? இவங்க ஸ்டாஃப். அவங்க எதுக்கு இருக்கிறாங்க? கேஷியராக இருக்கிறாங்க, செக்யூரிட்டி கார்டாக இருக்கிறாங்க, கணக்கு திறக்கிறாக்களாக இருக்கிறாங்க, லோன் வழங்குறாக்களாக இருக்காங்க, அடகு பிடிக்கிறாக்களாக இருக்காங்க. ஸோ வேறு வேறு தொழில்களுக்காக இங்கே பேங்க்குள்ள கொஞ்சம் ஸ்டாஃப் இருப்பாங்க. மேனேஜர் ரூம் வந்து தனி ரூம் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கும். அப்போ மேனேஜர் வந்து அந்த கல்ன பிரான்ச் தொடர்பாக என்ன முடிவுகள் எடுக்கிறாரோ, என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறாரோ அந்த விடயங்களை இவங்களுக்கு சொல்லும்போது அந்த விடயங்களை நிறைவேற்றுவாங்க.
சொல்கிறது. அப்போ நிறுவனத்தில் காணப்படுகின்ற மேனேஜர்னு சொல்லப்படுறவர் அந்த நிறுவனம் தொடர்பான எதிர்கால திட்டங்களை வகுக்கிறது, எதிர்காலத்தில் என்ன பொருளை உற்பத்தி செய்யப்படும் தீர்மானம் எடுக்கிறது. ஸோ அப்படியான தீர்மானம் எடுக்கிற நபராக எதிர்கால திட்டம் வகுப்பாளராகவும் எதிர்காலத்தில் இந்த வணிகத்தை எந்த நிலை கொண்டு போகணும் என்றதை முடிவெடுக்கிற நபராகவும் இந்த மேனேஜர் இருப்பார். இந்த மேனேஜர் சொல்கிற விடயங்களை அப்படியே பின்பற்றுகின்ற நபர்களாக அங்கே ஊழியர்கள் இருப்பாங்க. மேனேஜர் என்ன செய்ய சொல்கிறாரோ அதை அவங்க செய்வாங்க. செய்ய வேண்டாம், மேனேஜருக்கு சில ஐடியா கொடுப்பாங்க. பட் மேனேஜர் என்ன சொல்கிறாரோ அதை செய்வாங்க. நம்ம ஒரு கஸ்டமராக அல்லது ஒரு பொதுமகனாக போயிட்டு நம்ம பேங்க்குள்ளே போனோம் என்றால் நம்ம இவங்களை தான் மீட் பண்ணுவோம், மேனேஜரை மீட் பண்ண முடியாது. அப்படி மேனேஜரை மீட் பண்ணணும்னு சொன்னால் நம்ம முக்கியமான ஏதாவது விஷயம் பண்ண போனோம்னா மட்டும் இவங்களால் தீர்க்கப்பட முடியாத விடயத்தை மட்டும் தான் நம்ம மேனேஜரை மீட் பண்ணி செய்ய வேண்டியிருக்கும். பொதுமக்கள் நேரடியாக தொடர்புறது ஊழியர்களோட, பொதுமக்கள் நேரடியாக தொடர்பட்டு அவங்களோட பிரச்சனையை தீர்க்கிறது ஊழியரோட. அப்போ ஊழியரால் தீர்க்கப்பட முடியாத பிரச்சனை எதுவும் இருந்தால் தான் நீங்கள் மேனேஜர்கிட்ட போவீங்க. அப்போ பொதுமக்கள் ஒரு ஆள் வாரீங்க என்றால் ஒரு ஆள் வந்து நீங்கள் பேங்க்குள்ளே வாரீங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட்டாக ஊழியரை சந்திப்பீங்க, அவங்கள்ட்ட சொல்லி உங்களோட பிரச்சனையை தீர்ப்பீங்க, வாய்ப்புகளோ ஏதோ ஒன்று செய்வீங்க. அப்படி அதையும் தாண்டி உங்களுக்கு ஏதாவது பெர்மிஷன் எடுக்கணும், ஏதாவது முக்கியமான இல்லைன்னா நீங்கள் மேனேஜர்கிட்ட போவீங்க. மேனேஜர் என்ன செய்வார், இந்த கல்வி பேங்கே அவர் கண்ட்ரோலில் வச்சுருப்பார். ஸோ இது விளங்கணும். அப்போ இங்கே நிறுவனத்தில் பார்த்தோம்னால் 6 ஊழியர்னு சொல்லப்போ இந்த நபர்கள் யார் முகாமையாளர், இங்கே இருக்கிற முகாமையாளர். இந்த முகாமையாளர் இங்கே மட்டும் இல்லை, இப்போ நம்ம வந்து டிஸ்ட்ரிக்ட் பார்த்தோம்னா கல்வி பிரதேசத்தில் இருக்கிற பேங்குக்கு ஒரு மேனேஜர். ஸோ இதில் வந்து அம்பாறை டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு பேங்க் இருக்குன்னா டிஸ்ட்ரிக்ட் பேங்க்லேயும் ஒரு மேனேஜர் இருப்பார். சரியா, கிழக்கு மாகாணத்துக்குரிய பேங்க் இருக்குன்றால் நமக்கு வந்து அங்கேயும் என்ன செய்யும் வந்து ப்ரொவின்ஸுக்குரிய மேனேஜர் இருப்பார். ஹெட் ஆஃபீஸ் வந்தோம்னா ஹெட் ஆஃபீஸில் வேறு நிர்வாகம் இருக்கப்போ மேனேஜர். இங்கே வந்து இது முதல் நிலை முகாமையாளர், இது 2ஆம் நிலை முகாமையாளர், இது முதல் வரிசை உயர்மட்ட முகாமையாளர்னு சொல்லுவோம். ஸோ அப்படி முகாமையாளர்கள் வேறு இடங்களில் வேறு வேலைகளை செய்கிறதுக்காக இருக்கிறாங்க. இப்போ டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லி பார்த்தா அம்பாறை டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற பேங்குகள் எல்லாம் இப்படி நம்ம அபிவிருத்தி செய்யணும் இவர் யோசிப்பார். இவர் கல்வியில் இருக்கிற பேங்கை அப்படி அபிவிருத்தி செய்யணும்னு யோசிப்பார். இவர் ப்ரொவின்சியலில் இருக்கிற மேனேஜர் வந்து நம்ம மாகாணத்துக்குள்ள பேங்க் நடவடிக்கைகள் எப்படி அதிகரிக்கலாம்னு யோசிப்பார். அப்போ அப்படி ஆக்கள்ற வேலைகள் மாறும். ஆனால் முகாமையாளர் சொல்லப்படுறது எதிர்காலத்தில் இந்த வணிகத்தை எந்த நிலைக்கு கொண்டு போகணும், எதிர்காலத்தில் என்ன பொருளை உற்பத்தி செய்யணும், விற்பனை செய்யணும், விலைகளை எப்படி தீர்மானிக்க போகிறோம், இந்த எதிர்காலத்தில் இந்த வணிகத்தை எப்படி அபிவிருத்தி செய்கிறதுக்கான நடவடிக்கை என்ன இருக்குது அதை பார்க்குறது தான் முகாமையாளர். முகாமையாளர் சொல்கிற வேலையை செய்கிறனவர் தான் ஊழியர். அப்போ இது 2 மூணுலையும் இருக்கும். அப்போ பேங்கை பொறுத்த வரைக்கும் ஊழியர்ன்றது யாருன்றையும் முகாமையாளர் யாருன்றையும் இருக்கும். முதலீட்டாளர் அல்லது உரிமையாளர். ஸோ வங்கியை பொறுத்த வரைக்கும் வங்கிகளானது ஒரு கம்பெனி. சரியா, வணிகத்தின் வகை 2 வரும்போது வணிகத்தை நம்ம வகைப்படுத்தும் போது ஒரு தனியார் உரிமை வணிகம் என்றால் ஒரு நபர் மூலத்தை ஈடுபடுத்தி செயற்படுகின்ற வணிகம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சில்லறை கடை, இந்த சில்லறை கடையில் ஒரே ஒரு நபர் தான் மூலத்தை ஈடுபடுத்தியிருக்கிறார். ஸோ அவர் தான் உழைக்கிற லாபமெல்லாம் போய் சேரும். ஆடை விற்பனை நிலையம் நம்ம இங்கே சொன்ன மாதிரி என்ன செய்ய வந்து தனி வியாபாரம். அப்போ இங்கேயும் வந்து என்ன செய்ய ஒரு நபர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க அந்த காசு யாருக்கு போகும், உழைக்கிற லாபமெல்லாம் இவருக்கு மட்டும் தான் போகும். பங்குடைமை வணிகம் மட்டும் இருக்குது. பங்குடைமை வணிகத்தை தான் இதில் காட்டலாம் கொடுக்கும். பங்குடைமை வணிகம்னு சொன்னால் அந்த வணிகத்தில் ஒரு நபர் இல்லை, ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு இடையில் என்ன செய்ய ஒரு தொடர்பு ஒன்று இருக்கும். ஸோ நான் வந்து ஒரு கம்பெனி ஒரு பங்குடைமை ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்னால் நான் எனது நண்பர்கள்ட்ட வந்து காசு கேட்கலாம், என்ற வணிகத்துக்கு கொஞ்சம் காசு தேவை, ஸோ நீங்களும் என்ன செய்யுங்க காசை ஈடுபடுத்துங்க, உழைக்கிற லாபத்தை நம்ம பிரிச்செடுப்போம் என்று சொல்லலாம். அவர்கிட்ட நண்பர்களை நாங்கள் நினச்சிக்கொள்ளலாம் அல்லது என்ற உறவினர்களை நினச்சிக்கொள்ளலாம். அப்போ நண்பர்களையோ உறவினர்களையோ எனக்கு தெரிஞ்சாக்களை இணைச்சி அவங்கள்ட்ட மூலத்தை திரட்டி என்ற வணிகத்தை நடத்தி அதில் வார லாபத்தை அவங்களும் சேர்த்து பிரித்து கொடுப்பேன்னு சொன்னால் அது பங்குடைமை. பங்குடைமை உதாரணமாக இந்த விஷயங்கள் நான் சொல்லலை. கம்பெனின்னு சொல்கிற மாதிரி அப்படி இல்லை. இந்த கமர்ஷியல் பேங்க்ன்றது ஒரு பிஎல்சி சொல்கிற பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. சரியா, பிஎல்சி. அப்போ இங்கே வந்து பார்த்தோம்னால் இந்த கம்பெனிகள் என்ன செய்யணும்னு சொன்னால் கம்பெனிகளை நடத்தணும்னா நிறைய காசு தேவை. அப்போ நிறைய காசு தேவைண்டா அவங்களுக்கு தேவையான மூலத்தை திரட்டுறதுக்காக பொதுமக்கள், அதாவது அவங்களுக்கு தெரியாத பரிச்சயம் மக்களையும் காசு திரட்டலாம். பங்குகளை வெளியே செய்து சேமாக்கிலாம் நீங்கள் வெளிப்படுது. சேமாக்கில் பங்குகளை வெளியீடு செய்து அதன் மூலமாக காசை திரட்டி அதை வச்சு கொண்டு நடத்துகிறது தான் கம்பெனி. அப்போ இங்கே வந்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இவர்கள் ஊழியர்கள் ஒவ்வொரு இப்போ டிஸ்ட்ரிக்ட் பேங்க்லேயும் ஊழியர்கள் இருக்கிறாங்க, அதே மாதிரி என்ன செய்யும் வந்து ப்ரொவின்ஷியல் பேங்க்லேயும் ஊழியர்கள் இருக்கிறாங்க, ஹெட் ஆஃபீஸ்லேயும் ஊழியர்கள் இருப்பாங்க. அப்போ ஊழியர்கள்னு சொல்கிறது அங்கே இருக்கிற மேனேஜரால் என்ன சொல்லப்படுதோ அதை நிறைவேற்றுறதுக்காக செயற்படுறதுக்காக இருக்கிற நபர் தான் ஊழியர்கள். மேனேஜர்னு சொல்லப்படுறது அந்த ப்ரொவின்ஷியல் பேங்காக இருக்கலாம், டிஸ்ட்ரிக்ட் பேங்காக இருக்கலாம், பிரதேச வங்கியாக இருக்கலாம், ஹெட் ஆஃபீஸாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும்
அந்த வங்கி தொடர்பாக அல்லது அந்த நிறுவனம் தொடர்பாக எதிர்கால திட்டங்களை வகுத்து அதை நடைமுறைப்படுத்துவதற்கான வழிமுறைகளை சொல்லிக் கொடுத்தால்தான் முகாமையாளர் அல்லது நிர்வாகி. சரியா? ஓகே. அப்போ முதலீட்டாளர் சொல்லப்பட யாரு? இப்போ இந்த பேங்க்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க. நான் சொன்ன மாதிரி பார்த்தோம்னு சொன்னால் இங்கே இன்வெஸ்ட் பண்ணது இந்த கணவர், இங்கே இன்வெஸ்ட் பண்ணது இந்த நபர். ஆனால் இந்த வங்கிகளில் இன்வெஸ்ட் பண்ணப்பட்ட பார்த்தோம்னா அந்த வங்கிகளில் இன்வெஸ்ட் பண்ணாக்கள் அங்கே பங்குதாரர்களாக இருப்பாங்க. பங்குதாரர்கள் நிறுவன உள்ளேயும் சில வேலை இருக்கலாம், நிறுவன வெளியிலையும் இருக்கலாம். இங்கே இதை பொறுத்த வரைக்கும் நிறுவனத்தில் இப்போ நான் உதாரணத்துக்கு HNB பேங்கோட பங்குகள் நான் வாங்கி வச்சிருக்கிறேன்னு சொன்னால் நானும் ஒரு உரிமையாளர், HNB பேங்குக்கு உரிமையாளர். ஆனால் அவங்களால் இன்வெஸ்ட் பண்ண அளவுக்கு எனக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியாது. நான் குறிப்பிட்ட தொகையை தான் வழங்கியிருப்பேன். அப்போ சிறிய ஒரு முதலீட்டாளர் நான் இருக்கேன். அந்த வணிகத்தை பொறுத்தவரை நான் சிறிய ஒரு முதலீட்டாளர். அப்படி பொதுமக்களாக நிறைய பேர் என்ன செய்வாங்க, அப்படி இன்வெஸ்ட் பண்ண சிறிய முதலீட்டாளர் நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ சிறிய முதலீட்டாளர் இருக்கிறார்கள் வந்து கம்பெனியில் தீர்மானத்தில் செல்வா செலுத்தலாம். ஆனால் வந்து அந்த கம்பெனியில் பங்குகளில் 50% அதிகமாக வாங்கியிருந்தாங்கன்றால் அந்த கம்பெனி நிர்வாகம் செய்யக்கூடிய திறமை அவங்களுக்கு கிடைச்சிடும். நீங்கள் நிறைய படங்கள் பார்த்துருப்பீங்க. உதாரணமாக சொல்லணும்னு சொன்னால் இப்போ விஜயோட படம் ஒன்று வந்தது இல்லையா, உங்களுக்கு வாரிசு என்ற படம் வந்து அந்த வாரிசு என்ற படத்தில் சரத்குமார் வந்து என்ன செய்கிறாரு, ஒரு கம்பெனியை நடத்தி கொண்டிருப்பார். அந்த கம்பெனியில் அவருக்கு 3 மகன்கள் உண்டு. அந்த 3 மகன்களை நிர்வாகத்தில் ஈடுபடுத்த பார்ப்பார். அந்த கம்பெனி தொடர்பாக அதிகளவான முதலீடுகளை செய்த நபர் சரத்குமார். அப்போ அதனால் அவர் மெயினான ஆளாக இருந்து அந்த வணிகத்தை நிர்வாகம் செய்கிறார். அந்த கம்பெனியில் குறைபாடான முதலீடு ஈடுபடுத்தின ஆக்கள் என்ன செய்ய பொதுமக்களாக அந்த இயக்குநர் சபையில் இருக்கிறாங்க இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு சும்மா விளங்கி இருக்கும். அப்போ கம்பெனி என்றால் என்ன செய்யும் வந்து ஒரு நபர் மூலம் ஈடுபடுத்துறதுல நிறைய பேர் மூலம் ஈடுபடுத்தி அந்த வணிகத்தை நடத்துவாங்க. காசை நிறைய பேர் வந்து கலெக்ட் பண்ணி வணிகத்தை நடத்தி உழைக்கிற லாபத்தை பங்கு லாபம் என்ற பேரில் பிரித்து கொடுப்பாங்க. சரி, ஓகே. அதை நம்ம பிறகு அந்த கான்செப்ட்லாம் திரும்பி படிக்க வேண்டியது பார்ப்போம். அப்போ 4 வணிக அமைப்பு தான் நம்ம வந்து இப்போ சொல்லியிருக்கிறது. 3 வணிக அமைப்பு சொல்லியிருக்கு, 4 இன்னொரு வணிக அமைப்பு இருக்குது. எல்லாரும் சேர்த்து நம்ம படிப்போம். இதை தான் நம்ம பாடம் படிக்க போகிறோம். அப்போ நமக்கு வந்து ஊழியர்ண்டா யாருன்னு தெரிஞ்சுட்டு, முகாமில் யாருன்னு தெரிஞ்சுட்டு, உரிமையாளர் யாருன்னு தெரிஞ்சுட்டு. அப்போ உரிமையாளர்னால் கொமர்ஷியல் பேங்க் வந்து இருக்குன்றால் அந்த கொமர்ஷியல் பேங்கை நடத்துறதுக்காக யாரெல்லாம் காசு கொடுத்தாங்களோ, யாரெல்லாம் அவங்களால் வெளியீடு செய்யப்பட்ட பங்குகளை கொள்ள செய்து காசை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாருமே யார், இந்த கொமர்ஷியல் பேங்குன்ற உரிமையாளர்கள், கொமர்ஷியல் பேங்கில் முதலிட்ட நபர்கள். இந்த இயக்குநர்கள் யாருன்னு பார்த்தோம்னால் இயக்குநர்கள் என்று சொல்லப்படுற நபர் பார்த்தோம்னா நமக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் நிறைய படங்களில் பார்த்துருக்கலாம். இயக்குனர் சொல்லப்படுற நபர்கள் உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு சொன்னால், இப்போ நமக்கு வந்து நம்ம ஒரு மேசை ஒன்று இப்படி போடப்பட்டு இந்த மேசையில் விடத்தொரு ஷேர் ஒன்று போட்டிருப்பாங்க, விடத்தொரு காது ஒன்று போடப்பட்டு இந்த சைடில் இதிலெல்லாம் ஆட்கள் இருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க படங்களில். சரியா? இங்கெல்லாம் ஆட்கள் இருப்பாங்க. சரியா? இப்போ இது சொல்லுவாங்க போர்ட் மீட்டிங் நடக்குன்னு சொல்லுவாங்க. போர்ட் மீட்டிங் நடக்குது என்ற மாதிரி காட்டுவாங்க. உங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி வாசி படத்தில் இருக்கலாம். ஸோ சரத்குமார் ஃபர்ஸ்ட் இதில் இருப்பார். சரத்குமார் உடம்பெல்லாம் போனது பிறகு நமக்கு வந்து சுயனை மாற்ற போன பிறகு என்ன சேர்ந்த இடத்துக்கு நம்ம வந்து விஜயை கொண்டு பார்த்து ட்ரை பண்ணுவார். அப்போ அதில் வந்து இந்த சைட்லேயும் அவர் 2 மகன்களும் இருப்பாங்க. ஏனைய ஆக்களும் இங்கே என்ன செய்வாங்க இருப்பாங்க. அப்போ இந்த மேசையில் அதாவது நம்ம போர்ட் மீட்டிங் செய்கிறப்ப இந்த இடத்துல பங்கு பெற்ற ஆக்கள் தான் யார், இந்த இயக்குநர்கள். அப்போ இந்த இயக்குநர்கள் என்று சொல்லப்படுற நபர்கள் எங்கே வரமாட்டாங்க, சில்லறை கடைக்கு வரமாட்டாங்க, ஆடை விற்பனைக்கு வரமாட்டாங்க. ஆனால் கம்பெனியாக இருக்கிற வணிகத்தில் அவங்க இயக்குநர்கள் இருப்பாங்க. அப்போ இயக்குனராக யார் இருக்கலாம்னு பார்த்தோம்னால் இயக்குநர்களில் இருக்கிற தலைவராக சேர்மன் என்று சொல்லுவோம். சேர்மன் சொல்கிறது சரியா? இப்போ இந்த இடத்துல சரத்குமார் இருக்காருன்னா சரத்குமார் தான் இந்த சேர்மன் இல்லையா? அப்போ ஏன் அவர் சேர்மனாக இருக்கான்னு சொன்னால் அந்த கம்பெனியில் அதிகளவானு சொன்னால் 50% விட அதிகமான முதலீடுகளை செய்த நபர் தான் அவர். அப்போ இவர் தான் மெயினான நபர். இவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காகத்தான் இவ்வளோ பேரும் இருக்கிறாங்க. அப்போ இவர் என்ன செய்வார், அந்த ஏதாவது பிரச்சனை வரும்போது கம்பெனியில் ஏதாவது முடிவுகள் எடுக்க வரும்போது கம்பெனியில் முக்கியமான தீர்மானம் தந்திரோபாய தீர்மானம் சொல்லுவோம், ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன் சொல்லுவோம். அப்படி தந்திரோபாய தீர்மானங்களை மேற்கொள்ளும் போது அந்த தீர்மானம் தொடர்பான டிஸ்கஷன் எங்கே நடக்கும்டா இங்கே நடக்கும். அந்த தீர்மானம் தொடர்பான டிஸ்கஷன் இங்கே நடக்கும். இவங்க எல்லாரும் ஆலோசனை செய்து தான் முடிவுகளை வெளியில் தருவாங்க. நம்ம என்ன செய்ய போகிறோம்ன்ற முடிவுகளை இங்கே எடுப்பாங்க. கிட்டத்தட்ட இவங்க இயக்குநர்கள்னு சொல்லப்படுற முகாமையாளர் மாதிரி தான். ஆனால் இந்த முகாமையாளர்களுக்கு எல்லாமே இப்போ அதாவது பிரதேச வங்கியில் இருக்க முகாமையாளர், டிஸ்ட்ரிக்ட் பேங்கில் இருக்க முகாமையாளர், ப்ரொவின்ஷியல் பேங்கில் இருக்க முகாமையாளருக்கு எல்லாருக்கும் ஹெட்டாக இருக்கிறவர் இங்கே இருக்காங்க. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் இவங்க கொண்டு வந்து சேர்க்கணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ப்ரொவின்ஷியல் பேங்கில் ஒரு ஆள் முடிவெடுக்கிறார்,
அதே விடயங்கள் தொடர்பாக இங்கே இயக்குனர் சபையிலேருந்து வேறொரு முடிவு சொல்கிறாங்க, அதை செய்ய முடியாதுன்னு சொல்கிறாங்க என்றால் இவர் செஞ்ச முடிவை அவர் பின்பற்ற முடியாது. அப்போ இயக்குனர் சபை சொல்கிறது தான் முக்கியமாக கருதணும். அப்போ இயக்குனர் சபை தான் அந்த கம்பெனியின் நிர்வாக நடவடிக்கையில் ஈடுபடுகின்ற தந்திரோபாய திட்டங்களை வகுக்கின்ற பிரதான ஆட்கள். அப்போ இயக்குனர் சபையில் இருக்கிற ஆட்கள், அப்போ அவங்க தான் இயக்குனர்கள். அப்போ இயக்குனர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கிறவர் சேர்மன். அவர் சேர்மனாக இருக்கிறதோட அந்த நிறுவனத்தில் சிஇஓவும் சில வேலை இருப்பாங்க. சிஇஓ சேர்மன் வேறு போஸ்ட்லையும் அவங்க இருப்பாங்க. சேர்மனாக இருந்தோடு சிஇஓவும் இருப்பாங்க. அதில் சேர்மனாக மட்டும் இருக்கிறேன்னு சொன்னால் சிஇஓன்ற போஸ்ட்டுக்கு இன்னொரு வச்சுருப்பாங்க. அப்படி என்ன செய்ய வந்து இங்கே நிறைய இருக்குது. அப்போ அவங்களுக்கு விளங்கிடணும், வங்கி என்ற கான்செப்டில் வரும்போது யாரெல்லாம் ஊழியர்கள் அடிமட்டத்தில் பொதுமக்களோட நேரடியாக தொடர்பட்டு அவங்க நிறுவனத்தால் சொல்லப்படுற வேலையை செய்து முடிக்கிறார்கள் ஊழியர்கள். முகாமையாளர்கள் அந்த நிறுவனம் தொடர்பான எதிர்கால திட்டங்களை வகுத்து அதை நடைமுறைப்படுத்துகின்ற ஊழியருக்கு கமாண்ட் பண்ணுறாக்கள், கட்டளைகள் இருக்கிறார்கள் முகாமையாளர்கள். சரியா? அடுத்த இயக்குனர் சொல்லப்படுறது இது எல்லா வணிகத்துக்கும் இயக்குநர்கள் இருக்க மாட்டாங்க. அந்த இயக்குனர் சொல்லப்படுறது தந்திரோபாய தீர்மானங்களை எடுப்பதற்காக கம்பெனிகளில் காணப்படுற நபர்கள். ஸோ இது இங்கே மட்டும் இல்லை, உங்களுக்கு வடிவான சில படங்களும் பார்த்துருப்பீங்க. கேஜிஎஃப் ஒன்று படம் பார்த்துருப்பீங்க. கேஜிஎஃப் ஒன்று படம் பார்த்துருப்பீங்க. கேஜிஎஃப் 2 கேஜிஎஃப் 2ல் வந்து கேஜிஎஃப் 1 முடிச்சது பிறகு கேஜிஎஃப் 2ல் வந்து கேஜிஎஃப் 2 ஆரம்பிக்கும் போது ஒரு ஒரு என்ன சொல்ற இயக்குனர் சபைக்கான ஒரு மேசையில் வந்து அரசியல் தலைவர்கள் எல்லாம் வந்து முக்கியமான அவர்களாக இருந்துட்டு இப்போ இந்த கேஜிஎஃபை ஒரு ஆள் வந்து ஆள போகிறார், அவர் யாருன்னு தெரியல, புதுசாக ஆள் வந்திருக்காருன்னு சொல்லி என்ன செய்வாங்க பரபரப்பாக காய்ச்சி கொண்டிருப்பாங்க. அப்போ யாஸ் வந்து என்ன செய்வார், ஒரு ஹெலியில் வந்து இறங்குவார். ஹெல்லில் வந்து இறங்கிட்டு செய்வாங்க. ஹெல்லில் வந்து இறங்கி அந்த கதை திறக்கும் போது எல்லோரும் எழுந்து நிற்பாங்க. அப்போ எல்லோரும் எழுந்து நின்றோட என்ன செய்வார் வந்து இவர் வந்து அவர் ஆளை ஒரு ரவுண்ட் சுற்றிட்டு வந்து என்ன செய்வார் வந்து அந்த கதையில் வந்து இருப்பார். அப்போ அந்த மெயினான இதில் வந்து இருக்கிறாள் வந்து அந்த சேமன். அப்போ வளர்ச்சி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது இருக்கிறாங்களா யாரு நமக்கு வந்து அப்போ முன்னுக்கு நான் வந்து இருக்கிறேன்னா எனக்கு முன்னுக்கு 2 சைட்லையும் இருக்கிறாங்களா இருக்க போது எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருக்கிற மற்ற இயக்குனர்கள். அப்போ நான் சேமன், பக்கத்தில் இருக்கிற இயக்குனர். அப்போ நமக்கு இதே சுச்சுவேஷனில் நம்ம நிறைய படங்களை பார்த்துருக்கோம். படங்கள்னால் உங்களுக்கு நிறைய டக்குனு ஞாபகம் வரும், அதுக்காக சொல்கிறேன். அப்போ இங்கே வந்து பார்த்தோம்னு சொன்னால் இப்போ கேஜிஎஃப் படத்துலேயும் வந்து என்ன செய்யும் வந்து ஒரு வட்ட மேசை ஒரு மேசையை வச்சு கூட என்ன சொல்கிறது இயக்குனர் சபை மாதிரி ஒரு மீட்டிங் ஒன்று நடக்கும். என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லி மீட்டிங் நடக்கும். அது மாதிரி நமக்கு வந்து சில இடங்களில் இயக்குனர் சபை தொடர்பாக நிறைய படங்களையும் பார்த்துருப்பீங்க. நிறைய இடங்களில் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்களுக்கு சரியாக விளங்கியிருக்குமென்னு நினைக்கிறேன். என்ன விஷயம் நான் சொல்ல வர விஷயம் உங்களுக்கு வந்து இந்த இயக்குனர் சபையில் இருக்கிறார்கள் யார், அவங்களோட தொழிற்பாடுகள் என்று விளங்கியிருக்கும். அப்போ இதோட விளங்குன்னு சொன்னால் இந்த உள்ள தரப்பில் யார் யாருன்னா உங்களுக்கு தெளிவான விளக்கம் இருக்குது. அப்போ நிறுவனத்தில் முதலீட்டாளர் அல்ல உரிமையாளர் சொல்லப்போனால் நிறுவனத்துக்கான வளங்களை வழங்கினவர்கள். முகாமையாளர் சொல்கிறது வந்து எதிர்காலம் தொடர்பான திட்டங்களை வகுத்து அதை நடைமுறைப்படுத்துறதுக்கான நபர்கள். இயக்குனர்னு சொல்கிறது எல்லா இடத்துலையும் இருக்க மாட்டாங்க. கம்பெனிகளை பொறுத்த வரைக்கும் கம்பெனிகள் தொடர்பான தந்திரோபாய தீர்மானங்களை மேற்கொள்கின்ற இயக்குனர் சபையில் பங்கு பெற்றுகின்ற நபர்களாக இருப்பாங்க. இவங்க கட்டாயம் பங்குகளை வாங்கியிருக்கின்ற அவசியம் இல்லை. பங்குகளை வாங்கி அதிகமான பங்குகளை வச்சுக்கிறார்கள் வந்து அந்த இயக்குனர் சபையில் இருப்பாங்க. நல்லா படிச்சிருக்கிறார்கள், நல்லா ஒர்க் பண்ணக்கூடிய ஆக்கள், நல்ல அனுபவம் உள்ள ஆக்களும் அந்த இயக்குனர் சபையில் இருப்பாங்க. சரியா? அப்போ அந்த விடயம் தெரிஞ்சிருக்கணும். ஊழியர்னா நிறுவனத்தின் வேலைகளை செய்கிறார்கள் ஊழியராக இருப்பாங்க. ஸோ இவ்வளோ பேரும் நிறுவனத்தில் காணப்படுங்க உள்ளக தரப்பினர். ஸோ இவங்கெல்லாம் எங்கே இருக்காங்கன்னு பார்த்தோன்னா இவங்க எல்லாருமே நிறுவனத்துக்கு உள்ளே தான் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே நிறுவனத்தின் உள்ளக தரப்பினர்கள். உரிமையாளர், முகாமையாளர், இயக்குனர், அடுத்தது வந்து ஊழியர்கள். இவங்கெல்லாம் நிறுவன உள்ளக தரப்பினர். ஸோ அதே மாதிரி பாருங்கள் நமக்கு வந்து வெளியே தரப்பு. அதிலே நீங்கள் சொல்கிற விஷயங்களை எழுதி கொள்ளுங்க. வெளியே தரப்பில் ஒவ்வொரு விஷயம் பார்ப்போம். வெளியே தரப்பில் முதலாவது நபர் எழுதிக்கணும் வாடிக்கையாளர். வெளியே தரப்பில் முதலாவது ஆள் எழுதி கொள்ளுங்க வாடிக்கையாளர்கள். 2வது நபர் எழுதி கொள்ளுங்க எதிர்கால முதலீட்டாளர்கள். எதிர்கால முதலீட்டாளர்கள். எதிர்கால முதலீட்டாளர்கள். 3வது எழுதி கொள்ளுங்க 3வது கடன் வழங்கும் நிதி நிறுவனம். கடன் வழங்கும் நிதி நிறுவனம். 4வது கொள்ளுங்க பொருள் வழங்குனர்கள். பொருள் வழங்குனர்கள். அடுத்த கொள்ளுங்க அரச நிறுவனங்கள். அரச
நிறுவனங்கள். அடுத்தது கொள்ளுங்க அரசாங்கம். அடுத்தது தொழிற் சங்கங்கள். சரியா? வாடிக்கையாளர், எதிர்கால முதலீட்டாளர், கடன் வழங்கும் நிதி நிறுவனம், பொருள் வழங்குனர்கள், அரச நிறுவனங்கள், அரசாங்கம், தொழிற்சங்கங்கள். ஸோ இவங்களெல்லாம் அக்கறை செலுத்துகின்ற நபர்கள். ஆனால் நிறுவனத்தில் வெளியில் இருக்கிறாங்க. அப்போ கணக்கீடு தொடர்பாக அக்கறை செலுத்த தரப்பினரில் இவங்களும் அக்கறை செலுத்துகின்ற நபர்கள். ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க? வணிகத்தை விட்டு வெளியில் இருக்காங்க. வணிகத்தை வெளியில் இருக்கிற நபர்களாக காணப்படுவாங்க. சரியா? வணிகத்தை வெளியில் இருக்கிற நபராக காணப்படுவாங்க. ஸோ இந்த விஷயம் விளங்கும். அப்போ இதில் நம்ம வந்து எப்படி ஒரு முதலீட்டாளர் யாருன்னு பார்த்தோம், முகாமில் யாருன்னு பார்த்தோம், இயக்குனர் யாருன்னு பார்த்தோம், ஊழியர் யாருன்னு பார்த்தோமோ அது மாதிரி இந்த விடையும் தெரியும். ஸோ இதுக்கான நோட்ஸில் ஒன்றுமே எழுத தேவையில்லை. நம்ம வந்து சரியா வாடிக்கையாளர் யாருன்னு கேள்வி வராது. பட் வாடிக்கையாளர் யாருன்னு விளங்கி கொள்ளாமல் கணக்கு செய்யலாது. எதிர்கால முதலீட்டாளர் யாருன்னு விளங்கி கொள்ளாமல் நம்ம கணக்கறிக்கையில் செய்யலாது. அப்போ அதை விளங்கிக்கணும். அப்போ நம்ம வந்து முதலாவது பார்க்க போகிற வாடிக்கையாளர். அப்போ வாடிக்கையாளர்னு சொல்லப்படுற நபர் பார்த்தோம் என்றால் சிம்பிளாக பாருங்கள். வாடிக்கையாளர் என்று சொல்லப்படுற நபர் யாருன்னு பார்த்தோம் என்றால் நிறுவனங்கள் வழங்குகின்ற பொருட்கள் சேவைகளை நுகர்கின்ற நபர்கள். நுகர்வு செய்கின்ற நபர். நுகர்வு செய்கிறண்டா வாங்கி பயன்படுத்துகிறது அல்லது பயன்படுத்துகின்ற நபர். சரியா? தெளிவாக விளங்கணும். ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் அந்த நிறுவனத்தால் வழங்கப்படுகின்ற பொருட்களையோ அல்லது சேவைகளையோ நுகர்வு செய்கின்ற அல்லது வாங்கி கொள்ளன செய்து பயன்படுத்துகின்ற நபர்களுக்கு பேர் வந்து வாடிக்கையாளர். வாடிக்கையாளர் வணிகத்தை பொறுத்து மாறும். இப்போ உங்களோட சில்லறை கடை உண்டு. நான் இப்போ சொன்ன மாதிரி சில்லறை கடை இருக்குன்னா அந்த சில்லறை கடையில் போயிட்டு நீங்கள் எந்த பொருளை வாங்குறீங்களோ அந்த பொருளை வாங்குற நீங்கள் வந்து யார்? நுகர்வோர் அல்லது வாடிக்கையாளர். பொருளை வந்து வாங்குகிற நபர் நுகர்வோர் அல்லது வாடிக்கையாளர். அப்போ நீங்கள் வந்து பக்கத்தில் ஒரு சில்லறை கடை இருக்குது, அங்கே போயிட்டு நீங்கள் என்ன செய்யும்? உங்களை மரக்கறி சமைக்கிறத மரக்கறியை வாங்கிட்டு வரேன், நீங்கள் அப்போ நுகர்வோர் அல்லது வாடிக்கையாளர். அப்போ சில்லறை கடைக்கு அந்த சமூகத்தில் இருக்கிற மக்கள் தான் வாடிக்கையாளர். இப்போ நமக்கு தெரியும் டவுனில் ஒரு மார்க்கெட் ஒன்று இருக்கும், அங்கே பெரிய கடையாக இருக்கும், அதில் விலைகளும் குறைவாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் தூரம் நீங்கள் போகணும், பயணிக்கணும். அதனால் நீங்கள் அங்கே போக மாட்டீங்க. உங்களுக்கு பக்கத்தில் ஒரு 3 வீடு தள்ளி அல்ல 4 வீடு தள்ளி என்ன செய்யும்? ஒரு சின்ன கடை ஒன்று இருக்கும். அந்த கடையிலையும் அதே பொருட்கள் இங்கே இருக்குது. ஆனால் அங்கே மார்க்கெட்டில் நீங்கள் வாங்குகிற விலையோட அதிகமான விலையாக இருக்குது. அப்போ மார்க்கெட்டுக்கு போயிட்டு நான் பொருளை வாங்கிட்டு வரணும்னா அந்த போகிற காஸ்ட்டு வந்து அதிகமாக இருக்குது. பொருளை விலை குறைவாக இருந்தாலும் நம்ம வாங்க போகிற அளவு குறைவு தான். மரக்கறி வாங்க போனால் நீங்கள் வந்து ஒரு உருளைக்கிழங்கு வாங்கினா உருளைக்கிழங்கு 1/4 கிலோ அல்லது 1/2 கிலோ வாங்க போகிறீங்க. இதுக்காக மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கான செலவு கூட. ஆனால் இவர் என்ன செய்ய போகிறாரு? அந்த பொருளை வாங்கி கொண்டு சில்லறை கடையில் வச்சுருக்க போகிறார். ஆனால் சில்லறை கடையில் வந்து என்ன செய்யும்? வந்து விலை அதிகமாக இருக்கும். ஆனால் போக்குவரத்து செலவு இருக்காது. நீங்கள் நடந்துட்டு போயிட்டு வாங்கி வந்துடலாம். அப்போ நீங்கள் அங்கே போய் 1/2 கிலோ வாங்குறத விட பக்கத்தில் இருக்கிற கடையில் 1/2 கிலோ வாங்கும்போது அந்த அவர் அதிகமாக விற்கிற விலை அளவு போக்குவரத்துக்கு எதுக்கு ஈடாகும். அப்போ அதனால் நீங்கள் பக்கத்தில் இருக்கிற கடையில் வாங்குவீங்க. பக்கத்தில் இருக்கிற சில்லறை கடையில் நீங்கள் பொருளை வாங்குறீங்கன்றால் அதை கொள்வனை செய்கிற நீங்கள் தான் யார்? வாடிக்கையாளர். அப்போ அதே மாதிரி பார்த்தோம்னால் ஒவ்வொரு நிறுவனத்தையும் மாறும். ஸோ எப்படி பார்க்குறது? இந்த வாடிக்கையாளர் ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் ஹாஸ்பிட்டலால் வழங்கப்படுற சேவையை பெற்றுக்கொள்கிற நபர் யாருன்னு பார்த்தோம்னால் நோயாளி. அப்போ நோயாளி தான் வாடிக்கையாளர். ஹாஸ்பிட்டலில் யார் வாடிக்கையாளர் கேட்டால் ஹாஸ்பிட்டலில் வழங்கப்படுற சேவையினை பயன்படுத்துகின்ற நபர்கள் நோயாளி. ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் யார் வாடிக்கையாளர்னு பார்த்தோம்னால் மாணவர்கள். மாணவர்களுக்கு தான் அந்த சேவையெல்லாம் வழங்குகிறாங்க. பேங்கை பொறுத்தது வரைக்கும் யாரெல்லாம் வாடிக்கையாளர்னு பார்த்தோம்னு சொன்னால் கடன்களை பெறுபவர்களும் அதே மாதிரி வைப்புகளை மேற்கொள்பவர்களும் வாடிக்கையாளர். வங்கியால் வழங்கப்படுகிற சேவைன்னு பார்த்தா கடன் கொடுக்குறதும் மக்கள்கிட்ட காசை கொண்டு வைப்பில் இடுறது. வைப்புகளை ஏற்றுக்கொள்கிறாங்கன்றால் வைப்புகளை யார் வந்து நம்மளோட வங்கிக்கு வைக்கிறாங்களோ அவங்க வாடிக்கையாளர். நம்மகிட்ட யார் கடன் வாங்கிட்டு போகிறாங்களோ அவங்க வாடிக்கையாளர். நீ முடிவெட்டுறது போகிறீங்கன்றால் நீ முடிவெட்டுற கடையில் ஹேர் கட் பண்ணுற கடையில் நீ வாடிக்கையாளர். அவர் முடிவெற்ற சேவையை வழங்குற. இல்லை நீங்கள் ஒரு மோட்டார் வாகனங்களை திருத்துகின்ற கராஜுக்கு போகிறீங்கன்றால் நீங்கள் தான் வாடிக்கையாளர். அந்த வணிகம் வந்து உங்களுக்கான கராஜ் அதாவது திருத்துகிற சேவைகளை வழங்குது. வணிகத்திற்கு வணிகம் வாடிக்கையாளர் மாறுவாங்க. வாடிக்கையாளர் என்னென்னு மட்டும் தெரிஞ்சால் போதும். வணிகத்திற்கு வணிகம் வாடிக்கையாளர் மாறுவாங்க. வாடிக்கையாளர் சொல்லப்படுற யார்? ஒரு வணிக நிறுவனத்திலிருந்து வழங்கப்படுகின்ற பொருட்கள் அல்லது சேவைகளை நுகர்வு செய்கின்ற நபர்கள் தான் வாடிக்கையாளர். ஸோ வாடிக்கையாளர் தெளிவான விளக்கம் இருக்கும்.
அப்போ இந்த வாடிக்கையாளர் நபர் வந்து மிக முக்கியமான ஆட்கள், வணிகத்தை பொறுத்தவரை மிக முக்கியமான ஆட்கள் வாடிக்கையாளர். வாடிக்கையாளர் இல்லாமல் வணிகத்தை நடத்த இல்லாது. நம்ம பொருளை விற்க ரெடியாக இருக்க மாட்டோம், யாராலும் வாங்க ரெடியாக இருக்கணும். வாங்குறதுக்கு ஆள் இருந்தால் தான் நம்மளது வணிகம். கொள்வன செய்ய ஆட்கள் இல்லைண்டா அவங்க வணிகத்தை நடத்த முடியாது. வாடிக்கையாளர்கள் ஒரு வணிகத்திற்கு மிகவும் முக்கியமான பிரதான நபர். வாடிக்கையாளர் இல்லாமல் ஒரு வணிகம் ஒன்று இயங்க முடியாது. நீங்கள் ஒரு டியூஷன் சென்டர் ஒன்று ஆரம்பிங்க, அவன் வாடிக்கை இல்லாமல் வணிகத்தை கொண்டு போயிடலாம். இப்போ நான் வந்து கிளாஸ் எடுக்கிறேன்னு சொன்னால் இதை பயன்படுத்துகின்ற நீங்கள் மாணவர்கள் இல்லைன்னு சொன்னால் நான் இந்த வணிகத்தை நடத்த முடியாது. நான் யாருக்கு படிப்பிக்கிறது? சரியா? அப்போ வாடிக்கையாளர்னு சொல்ல, இப்போ நான் வந்து டியூஷன் படிப்பிக்கிற ஒரு நிறுவனம் என்று இருக்கும் என்றால் இந்த நிறுவனத்தில் இந்த சேவையை பயன்படுத்துகின்ற நபர்கள் நீங்கள். அப்போ இந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் வாடிக்கையாளர் நீங்கள். அப்போ நீங்கள் இல்லைன்றால் எந்த வணிகத்தை நடத்த முடியாது. அப்போ இந்த விடயங்கள் உங்களுக்கு வாடிக்கையாளர் யார்? ஸோ அடுத்து வாங்க எதிர்கால முதலீட்டாளர். இந்த எதிர்கால முதலீட்டாளர் நம்ம 2 வகையில் நோக்கும். எதிர்கால முதலீட்டாளர் சொல்லும்போது 2 வகையில் நம்ம பார்க்கணும். எப்படி பார்க்கணும்னு பார்த்தோம்னால், ஒன்று நான் இப்போ நான் சொல்கிறேன், உதாரணம் சொல்கிறேன்னா நான் என்ற பேரில் சரியா ஹோட்டல் ஒன்று வச்சுருக்கேன். 2 பேரில் ஹோட்டல் ஒன்று வச்சுருக்கேன். 2 பேரில் ஒரு ஹோட்டல் ஒன்று நடத்தி கொண்டு வரோம். சரியா? 2 பேரில் ஒரு ஹோட்டல் ஒன்று நடத்தி கொண்டு வரோம். ஒரு பெரிய கடை ஒன்று நடத்தி கொண்டு வரோம். சரியா? ஹோட்டல் ஒன்று நடத்தி கொண்டு வரோம். சரியா? இப்போ எதிர்கால முதலீட்டான்னு சொல்லப்படுறது இந்த வணிகத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிற நபர்கள், அல்லது இதே மாதிரி இன்னொரு ஹோட்டல் ஆரம்பிக்க ரெடியாக இருக்கிற நபர்கள். இப்போ என்ன செய்யலாம் வந்து, இப்போ இங்கே வந்து நிசந்த ஹோட்டல் ஒன்று ஆரம்பிக்க போகிறேன். சரியா? 2 விதமாக பார்க்கணும். சொல்லப்படுற விஷயம், இப்போ இந்த ஹோட்டலில் நான் ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணி நிறைய நடத்தி கொண்டிருக்கிறேன், எனக்கு காசு போதாமல் இருக்குது. அப்போ என்கிட்ட காசு இல்லை, அதனால் இன்னொரு ஆள்கிட்ட நான் போய் கேட்குறேன். இப்போ நிசந்தண்ட நபர்கிட்ட நான் போய் கேட்குறேன்னு வச்சுக்கொள்ளும். அந்த நிசந்தண்ட நபர் வந்து இந்த வணிகத்தில் நடத்துறதுக்கண்டே காசு தர ரெடி ஆகினார் என்றால் அவரும் எதிர்கால முதலீட்டாளர். அதில் பார்க்குறார், நிசந்த பார்க்குறாருன்னு சொல்லி இங்கே எந்த வணிகத்தில் நல்ல லாபம் வருது, ஹோட்டல் இண்டஸ்ட்ரி நல்ல லாபம் வருது. அப்போ எந்த ஹோட்டல் மாதிரி இன்னொரு வணிகத்தை ஆரம்பிக்கும். நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேர் அப்படி தான் செய்யுது. ஒரு நிறுவனம் ஒன்று நடத்துகிறாங்க, அவங்க நிறைய லாபம் உழைக்கிற மாதிரி தெரியுதுண்டா அதிகமாக இன்னொரு நிறுவனத்தை பக்கத்தில் திறந்துடுவாங்க. 2 என்பது சண்டை. இப்போ ஒரு ஆள் செய்வினை வைக்கிறது, சூனியம் வைக்கிறது, அப்படின்னு விளையாட்டில் விளையாடி கொண்டு இருப்பாங்க. கடைசியாக இவனும் வாழ்ந்தமா இல்லை அவனும் வாழ்ந்தமா இல்லைன்ற மாதிரி போயிட்டுருக்கு. ஆனால் சில ஏரியாக்களில் ஒரே வணிகத்தை 1-2 வச்சுருந்தாங்கன்னா அங்கே வணிகத்துக்கு வியாபாரம் அதிகமாக இருக்குது. இப்போ நமக்கு வந்து டவுன் பிரதேசங்களில் நிறைய ஆடை விற்பனை பக்கத்துலேயே இருக்கும். அப்படி இருக்கும்போது அங்கே வணிகம் அதிகரிக்கும். ஏன்னா அவங்களுக்கு தெரியும். இப்போ தான் சொல்கிறேன்டா, நம்ம கல்முனைக்கு வந்தோம்னால் நிறைய ஆடை விற்பனை நிலையங்கள் இருக்குது. அப்போ கல்முனைக்கு போனால் உடுப்படுத்திடலாம், ஒரு கடை இல்லாட்டி இன்னொரு கடைக்கு போயிடலாம். 2 அடிப்படையில் வேறு வேறு பிரதேசம் நிற்கிற மக்கள் எல்லாம் இங்கே வருவாங்க. அப்போ சில வணிகங்களுக்கு அது பொருத்தம். இப்போ நம்ம தெருவில் இருக்கிற சில்லறை கடைக்கு அது பொருத்தம் இல்லை. ஏன்னா தெருவில் இருக்கிற சில்லறை கடை வந்து என்ன செய்வது, அந்த தெருவில் இருக்கிற குறிப்பிட்ட ஒரு பிரதேசத்தில் இருக்கிற ஒரு 50 குடும்பம் இருக்கின்றால் அந்த 50 குடும்பத்தை டார்கெட் பண்ணி தான் சில்லறை கடை இருக்குது. அந்த 50 குடும்பத்துக்காகத்தான் அவங்க பொருளை வாங்கி கொண்டு வைக்கிறான். இந்த 50 குடும்பத்தில் இன்னொரு குடும்பம் வந்து கடை வைக்க வருதுன்னு சொன்னால் அப்போ 2 கடை 50 குடும்பம், அப்போ 25 குடும்பத்துக்கு ஒரு கடை, 25 குடும்பத்துக்கு ஒரு கடையாக மாறும். இன்னொரு கடை வந்தால் அப்போ அது இன்னும் பெரிய போகும். அப்போ வருமானம் அவங்களுக்கு குறையும். ஆனால் டவுன் பகுதிகளில் இருக்கிற கடையில் அப்படி இல்லை. டவுன் பகுதியில் இருக்கிற மக்களும் வந்து கொள்ளணும் செய்வாங்க, வேறு இடங்களில் இருக்கிற மக்களும் வந்து இங்கே போனால் பொருளை வாங்கலாம்னு வருவாங்க. அப்போ அதன் அடிப்படையில் எதிர்கால முதலீட்டாளர் என்ற கன்செப்ட் சரியாக விளங்கும். எதிர்கால முதலீட்டாளர் அந்த குறிப்பிட்ட வணிகத்திலேயே காசு போட ரெடியாக இருக்கிறாள். காசு போட்டால் முதலீட்டாளர், காசு போடுறதுக்கு ரெடியாக எதிர்கால முதலீடு செய்ய ரெடியாக இருக்கிறாள் எதிர்கால முதலீட்டாளர். அப்படி இல்லைன்றால் அது போன்று இன்னொரு வணிகத்தை ஆரம்பிக்க ரெடியாக இருக்கிறார்களும் எதிர்கால முதலீட்டாளர். நம்மளோட வணிகம் நல்ல லாபம் வருதுன்ற இன்னொரு ஆர்வம் செய்ய பக்கத்தில் கடையை திறக்கிறது. இவர் மட்டும் இப்படி லாபத்தை உழைக்கிறது, நம்ம லாபத்தை உழைக்கிறது. அந்த அடிப்படையில் இன்னொரு வணிகத்தை திறக்கிறது. சரி, அப்போ அவங்க எதிர்கால முதலீட்டாளர் விளங்கியிருப்போம். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் எதிர்கால முதலீட்டு அடுத்தது பாருங்கள், நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் அடுத்து கடன் வழங்கு நிதி நிறுவனம். இப்போ நான் இப்படி வந்து நிறைய காசு இல்லைன்னு இன்னொரு ஆள்கிட்ட கேட்கணும். அது மாதிரி நமக்கு என்ன செய்யலாம், நாம் வந்து 2 பேர்கிட்ட கேட்கலாம். ஒன்று ஃபைனான்ஸ் கம்பெனிக்கிட்ட போய் என்ன செய்யலாம், வந்து ஃபைனான்ஸ் கம்பெனிகிட்ட போய் காசு கேட்கலாம், அல்லது பேங்குக்கிட்ட போய் காசு கேட்கலாம்.
இப்போ எனக்கு வந்து ஒரு வணிகத்தை நடத்துறது போதுமான அளவு காசு நிதி என்னட்ட இல்லைன்னு சொன்னால் அந்த காசினை பெற்றுக்கொள்றேன்னால் ஒன்று உரிமையாளர் கொண்டு வந்து தந்தால் நான் உரிமையாளர் என்ற வணிகத்தை நான் காசு கொண்டு போடுறேன் அந்த வணிகத்தை நடத்தலாம். இன்னொரு ஆப்ஷனை உரிமையாளர்கிட்ட போதுமான அளவு காசு இல்லைன்றால் அந்த வணிகம் போய் இன்னொரு கடன் கேட்கலாம். வணிகம் என்ற சார்பில் நான் பேங்கில் போய் கடன் எடுக்கிறேன். வணிகம் என்ற சார்பில் ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியில் போய் கடன் எடுக்கிறேன். அப்போ இங்கே 2 பேர் ரெடியாக இருக்காங்க காசு தரது கடன் தரது. ஒன்று ஃபைனான்ஸ் கம்பெனியும் கடன் தர ரெடியாக இருக்குது, அதுவே பேங்குகளும் கடன் தர ரெடியாக இருக்குது, பொதுமக்களையும் கடன் தர நிறைய பேர் ரெடியாக. கந்து வட்டியெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, படங்களில் அடிக்கடி கதைக்கிற கதை. கந்து வட்டியை கொடுக்குறது, அதிக வட்டியை கொடுக்குறது, மீட்டர் வட்டி அப்படிலாம் நம்ம வந்து நிறைய படங்களை கேள்விப்படலாம். அப்படி தான் என்னது உங்களோட கிராம பகுதிக்குள்ளேயும் ஒரு நபர் என்ன கடன் கொடுக்க ரெடியாக இருப்பார். ஆனால் வட்டி அதிகமாக வாங்க, பேங்கை விட அதிகமாக வாங்குவார். ஏன் அவற்றை மக்கள் போகிறாங்கன்னு பார்த்தோம்னா பேங்குக்கு போனால் நீங்கள் எதுக்கு இந்த காசை வாங்குறீங்க, எப்போ திரும்பி தருவீங்க, எல்லா டாக்குமெண்ட்டும் கேட்பாங்க. சும்மா கடனை தூக்கி தர மாட்டாங்க. ஃபைனான்ஸ் கம்பெனியாக இருந்தாலும் சரி பேங்காக இருந்தாலும் சரி உங்கள்கிட்ட வந்து ப்ரூஃப் எடுக்கும். இந்த கடனை நீங்கள் திரும்பி கொடுக்கக்கூடிய இயலுமை இருக்கான்னு பார்த்து தான் கடன் தரும். அப்போ அந்த ப்ரூஃப் எல்லாம் உங்கள்கிட்ட அந்த அந்த ஆதாரங்கள் ப்ரூஃப் எல்லாம் உங்கள்கிட்ட இருக்காது. அப்போ அதனால் கடனை பெற்றுக்கொள்வது சிரமமாக இருக்கும், உடனே கடன் கிடைக்காது பேங்க் ஃபைனான்ஸில், ஃபைனான்ஸ் கம்பெனிலையும் பேங்க்லையும். ஆனால் நம்மளோட கிராம பகுதிகளுக்குள்ள அல்ல நகர்பகுதிகளுக்குள்ள சில பணக்காரங்கள் என்ன செய்வாங்கன்னா வட்டிக்கு கடன் கொடுப்பாங்க, வட்டிக்கு காசு கொடுப்பாங்க. காசு அவங்கள்ட்ட நிறைய இருக்குது. அப்படி கொடுக்குறாங்கன்னா அவங்கள்ட்ட என்ன செய்ய போகிறதில்ல, நமக்கு வந்து இந்த ப்ரூஃப் எல்லாம் காட்ட தேவையில்லை. ஸோ உங்களை அவங்களுக்கு தெரியும்னு சொன்னால் உங்களுக்கு கடன் தருவாங்க. அப்படி இல்லாட்டி உங்களோட ஆதனங்கள்ற பத்திரங்களை அவங்க வாங்கி வச்சுட்டு கடன் தருவாங்க. அந்த குறிப்பிட்ட கடனை திரும்பி செலுத்தி கூட நீ ஆதாரத்தை வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்படியான கம்பெனிகளும் இருக்குது. அப்போ எப்படி பார்த்தாலும் சரி ஒரு நிறுவனத்திற்கு கடன்களை கொடுக்க ரெடியாக இருக்கிறார்கள் தான் இந்த கடன் வழங்கு நிறுவனம். ஸோ இவங்களுக்கு மிக முக்கியமாக இவங்களை அக்கறை செலுத்த என்னன்னு சொன்னால் இவங்கள்ட்டையும் நம்ம காசை வாங்கிட்டு வணிகம் நடத்தும் போது நம்ம வணிகத்தை வந்து விட்டுட்டு போயிட்டோம், அதை நட்டமளித்த வணிகம் நம்ம வணிகத்தை க்ளோஸ் பண்ணிட்டோம்னா இவங்களுக்கு கடனை திரும்பி வாங்கும். நம்ம கடன் தந்தாக்கள் நம்ம திரும்பி வாங்கணும்னு பார்ப்பாங்களா இல்லையா? அப்போ அந்த அக்கரசன் தரப்பினர் அடிப்பில் இவங்களுக்கு என்ன செய்யும், நம்ம இந்த அக்கரசன் தரப்பினர் அடிப்பில் இவங்களும் நம்ம வணிகத்தில் அக்கரசன் தரப்பினர் இருக்க போகிறாங்க. அவள் கடன்களை வழங்கினா அந்த காசு திரும்பி பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் இவங்க வணிகத்தை பார்த்து கொண்டே இருப்பாங்க. அடுத்த பொருள் வழங்குனர்கள். ஸோ இந்த கடன் வழங்குவங்களை விளையாட்டு அடுத்த வரது பொருள் வழங்குனர். பொருள் வழங்குனர்னு சொல்ல போகிற யாருன்னு பார்த்தோம்னால் இப்போ ஒரு சில்லறை கடன் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், அது ஆடை விற்பனை நிலையம்னு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த வணிகங்கள் எல்லாம் விற்பனை செய்கின்ற பொருட்களை அவங்களே உற்பத்தி செய்கிறது இல்லை. ஸோ சிம்பிளாக யோசிங்க, நீங்கள் ஒரு சில்லறை கடை இருக்குது, ரீட்டைல் ரேடிங் இருக்குது. சில்லறை கடையில் அவர் சோப் விற்பனை செய்யலாம், சோடா ஐட்டங்கள் விற்பனை செய்யலாம் இல்லையா, பிஸ்கட் ஐட்டங்கள் விற்பனை செய்யலாம், இல்லை மரக்கறி வெஜிடபிள்ஸ் விற்பனை செய்யலாம், அல்லது ஃப்ரூட்ஸ் விற்பனை செய்யலாம். இந்த அனைத்து பொருளையும் இவரே தான் உற்பத்தி செய்கிறான்னு பார்த்தோம்னா இல்லை, அந்த வணிகம் தான் உற்பத்தி செய்தான்னு கேட்டால் இல்லை. அப்போ இந்த வணிகம் உற்பத்தி செய்யலண்டா இதெல்லாம் யாரோ ஒரு ஆள் கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுக்குறார், இதெல்லாம் வேறொரு ஆள் உற்பத்தி செய்கிறார். சோப்பை உற்பத்தி செய்கிறது நிறைய கம்பெனி இருக்குது இல்லையா? இப்போ சோப்பு உற்பத்தி செய்யணும்னா லைபாய் சோப்பு இருக்குது, லக்ஸ் சோப்பு இருக்குது, பேபி சோப்பு இருக்குது, இப்படி நிறைய வகையான சோப்பு இருக்குது. இந்த சோப்பெல்லாம் உற்பத்தி செய்கிறதுக்கு ஒரு கம்பெனி இருக்குது, அவங்கள்ட்ட தான் இவர் வாங்கியிருக்கிறார். கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டத்தை உற்பத்தி செய்யறதுக்கு ஒரு கம்பெனி இருக்குது, அவங்கள்ட்ட தான் இவர் வாங்கியிருக்கிறார் இல்லையா? பிஸ்கெட் உற்பத்திகளை செய்கிறதுக்கு ஒரு கம்பெனி இருக்குது, அவங்கள்ட்ட தான் இவர் வாங்கிக்கிறார். வெஜிடபிள் உற்பத்தி செய்கிறது ஃபார்மர்ஸ் இருக்காங்க, விவசாயம் இருக்காங்க, அவங்கள்ட்ட வந்து இவங்க வாங்கிக்கிறார், அல்லது மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு இருக்காரு. அப்போ இந்த பொருட்களை வணிகத்தில் விற்பனை செய்யப்படுற சில்லறை வணிகமாக இருந்தாலும் சரி, அதை விற்பனை செய்கிற பொருட்களை யாரெல்லாம் வழங்க ரெடியாக இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் யார்? பொருள் வழங்குனர்கள். அந்த நிறுவனம் விற்பனை செய்கின்ற பொருட்களை வழங்குகின்ற நபர்கள். ஸோ இவங்க காசுக்கும் பொருள் தருவாங்க, கடனுக்கும் தருவாங்க. அப்போ நிறுவனங்களை பொறுத்த நான் ஒரு வணிகத்தை நடத்துகிறேன், எனக்கு என்ற வணிகத்தில் வச்சு விற்பனை செய்ய வேண்டிய பொருட்களை எல்லாத்தையும் நானே உற்பத்தி செய்ய முடியாது. அதனால் வெளிநபர்கள்ட்ட அந்த பொருளை வாங்கி அந்த பொருளை நான் அவங்களுக்கு விற்பனை செய்வேன். அப்போ இந்த விற்பனை செய்யும்போது அந்த வெளிநபர்கள் அந்த பொருட்களை கொள்வனை செய்கிறேன்னு சொன்னால் அந்த கொள்வனை செய்யும்போது நான் காசு கொடுத்தும் அந்த பொருளை வாங்குவேன், சில வேளை கடனுக்கும் வாங்கியிருப்பேன். காசு கொடுத்து வாங்கினேன்னு சொன்னால் அந்த பொருளை விற்று வர காசில் நான் எடுத்துருவேன். கடனுக்கு வாங்கினேன்னு சொன்னால் அந்த பொருளை விற்று அதில் வர காசில் லாபம் போதுமான அளவு நான் எடுத்துட்டு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசை நான் திருப்பி கொடுக்கணும். அவர் அந்த பொருளை வழங்குகிற ஆக்களும் நம்மளோட வணிகத்தில் அக்கறை செலுத்துவாங்க, ஏன்னா கடனுக்கு தந்திருக்கலாம், அல்லது நமக்கு பொருள் தாரமாய் தொடர்ச்சியாக உங்களோட தரமாக இருக்கும். அவங்க நிறைய உற்பத்தி செய்து கொண்டே இருப்பாங்க, அவங்க நிறைய உற்பத்தி செய்து கொண்டு இருக்காங்கன்னா அந்த பொருளை விற்கணுமா இருக்காது. அப்போ நமக்கு விற்றா தான் நம்ம போய் என்ன செய்வோம், மக்களுக்கு விற்போம். அப்போ சில்லறை வியாபாரி அதை வாங்கி மக்களுக்கு கொடுக்க போகிறார். அப்போ அதுக்கு இந்த பொருள் வழங்குனர்கள் உங்கள் மீது அக்கறை செலுத்துவாங்க. ஸோ அப்படியான விஷயங்கள் தெரிஞ்சும். அப்போ அடுத்தது அரச நிறுவனம். அடுத்தது அரச நிறுவனம். அரச நிறுவனம் என்றது வேறு, அரசாங்கம் என்றது வேறு. ரெண்டே சரியான முறையில் விளங்கிக்கணும். அரச நிறுவனம் என்றது வேறு, அரசாங்கம் என்றது வேறு.
அரச நிறுவனம் என்று பார்த்தோம்னா அதுதான் சொல்கிறேன் பாருங்கள். அரச நிறுவனம் சொல்லப்படுறது உங்களுக்கு வந்து மின்சார சபை ஒரு அரச நிறுவனம், மின்சார சபை ஒரு அரச நிறுவனம், சரியா? போக்குவரத்து சபை அரச நிறுவனம், புகையிரத சேவைகள் அரச நிறுவனம், டிஎஸ் ஆஃபீஸ் அரச நிறுவனம், இதெல்லாம் அரச நிறுவனம். அப்போ இங்கே நிறைய அரச நிறுவனங்கள் இருக்குது. இந்த அரச நிறுவனங்கள் சேவைகளையும் பெற்றுத்தான் இந்த நீங்கள் வணிகத்தை நடத்த முடியும். இப்போ நீங்கள் ஒரு பிரதேசத்தில் வங்கியில் ஒரு வணிகம் நடத்த போகிறீங்கன்றால் நீங்கள் டிஎஸ் ஆஃபீஸில் பதிவு செய்யணும். அப்போ டிஎஸ் ஆஃபீஸில் பதிவு செய்கிறீங்கன்றால் அந்த வணிகம் வந்து இல்லீகலான நடவடிக்கையில் ஈடுபடலை, நாங்கள் இந்த பொருளை தான் விற்பனை செய்ய மாட்டோம், சில டீட்டெயில் அவங்களுக்கு கொடுத்து அங்கே பதிவு செய்து அதுக்கான கட்டணங்களையும் கட்டணும். நீங்கள் மின்சார சபையிலேருந்து மின்சாரத்தை பயன்படுத்த போகிறீங்க, நீர்வளங்கள் சபையிலேருந்து நீர்வளங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க இல்லையா? போக்குவரத்து சபை போக்குவரத்து வாகனங்களை பயன்படுத்த போகிறீங்க, ஒன்று ரோட்டை பயன்படுத்த போகிறீங்க, அல்லது பஸ்ஸில் போக போகிறீங்க, அல்லது வந்து புகையிரத்தை பயன்படுத்த போகிறீங்க. ஸோ எல்லாத்துக்கும் அரசாங்க நிறுவனங்கள் உங்களுக்கு தேவை. அப்போ அரசாங்க நிறுவனங்களும் உங்களோட வணிக நிறுவனத்துக்கும் அக்கரசன் தரப்பில் இருக்குது. அந்த விடையும் சரி. அடுத்து அரசாங்கம் சொல்லப்படுறது, இந்த அரசாங்கமானது 5 இயர்ஸுக்கு ஒருக்க மாறும். இப்போ உங்களுக்கு பிள்ளைங்க இருக்குது அரசாங்கம், ஜனாதிபதி தேர்தல் வைக்கிறாங்க, ஜனாதிபதி அவரால் செலக்ட் ஆகிட்டார். இப்போ இதுக்கு மேலே நமக்கு மஹிந்த இருந்தார், மைத்திரிபால வந்தார், கோட்டாபய வந்தார், இப்போ ரணில் இருக்கிறார். இப்போ உங்களுக்கு பரிச்சயமானாக சொல்கிறேன். அப்போ இவங்கெல்லாம் அரசியலுக்கு வந்திருக்காங்கன்னு சொன்னால் இவங்களுக்கு அந்த அரசாங்கம் இயங்குது. அப்போ பாராளுமன்றத்தால் இயக்கப்படுகிற சட்டங்கள், பாராளுமன்றம் கொண்டு வர நடைமுறைகள் எல்லாம் உங்களோட வணிகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்போ பாராளுமன்றத்தை சொல்லிட்டாங்க உங்களுக்கு வந்து என்ன செய்யும், விலைகள் எல்லாம் கூட போகுது, டேக்ஸ் எல்லாம் அதிகரிக்க போகிறோம் என்று சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் இந்த பாராளுமன்றத்தால் எடுக்கப்பட்ட தீர்மானங்களுக்கு இந்த வணிகங்கள் கட்டுப்படுத்தாம. அப்போ அரசாங்கம் என்றது இந்த பாராளுமன்றத்தில் இருக்கிற இயக்குனர், பாராளுமன்றத்தில் இருக்கிறார்கள் ஜனாதிபதி, பிரதமர் எல்லாரும் சேர்ந்து வரும். அப்போ இது என்ன செய்யும், இந்த அரசாங்கம் 5 வருடத்துக்கு ஒரு மாறும், எலெக்ஷன் வந்தால் மாறும். அந்த அரச நிறுவனம் மாறாது. அரசு நிறுவனம் மட்டும் மின்சார சபை எப்போ இருந்தால் அது மின்சார சபை தான், சரியா? கல்வி வளங்களுக்கு கொண்டு இருக்கணும், அது தொடர்ச்சியாக அது அப்படி தான் இருக்கும். அதில் ஆக்கள் பதவிகள் வேணால் ஆக்கள் மாறி வரல, அந்த மின்சார சபை அப்படி தான் இருக்கும். நீர்வளங்கள் சபை அப்படி தான் இருக்க போகுது. இந்த அரசாங்கம் மட்டும் 5 வருஷத்துக்கு மாறும். ஆட்சி மாற அரசாங்கம் மாறும். அரசாங்கம் புதுசாக ஒரு அரசாங்கம் வரும்போது அவங்க சில கொள்கைகளை தீர்மானங்களை கொண்டு வருவாங்க, அதன் அடிப்படையில் நம்ம வணிகத்தை நடத்த வேண்டி இருக்கும். ஸோ அதனால் அரசாங்கம் என்றது உள்ளே இருக்கும். அடுத்தது தொழிற்சங்கம் பாடசாலை மாணவர் என்ற அடிப்படையில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன் தொழிற்சங்கம்னு சொன்னால் நமக்கு வந்து ஆசிரியர் சங்கம் ரெண்டு கேள்விப்பட்டிருக்கு, சரியா? அடுத்து புகையிரத வேலையாளர்கள் சங்கம், அல்லது நமக்கு என்ன செய்ய வந்து முச்சக்கர வண்டியாளர் சங்கம், தனியார் பேருந்து சங்கம், இப்படிலாம் இருக்குது. இதெல்லாம் தொழிற்சங்கம். இப்போ உதாரணத்துக்கு ஆசிரியர்கள் என்று சொல்லப்படுற நபர்கள் பாடசாலை உள்ளே இருக்கிற நபர் தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆசிரியர்கள் பாடசாலைக்கு உள்ளே இருக்கிறாங்க, ஆசிரியர் ஊழியர் என்ற அடிப்படையில் பாடசாலை உள்ளே இருக்காங்க. ஆனால் ஆசிரியர் தொழிற்சங்கம்னு சொல்லப்படுறது நம்மளோட பாடசாலையில் இருக்கிற உறுப்பினர்கள் மட்டும் இல்லை, நாடு பூராகவும் இருக்கிற ஆட்கள் எல்லாம் சேர்ந்து. அப்போ நாடு பூராகவும் இருக்கிற ஆசிரியர் எல்லாரும் சேர்ந்து ஒரு தொழிற்சங்கம் இருக்குன்னா ஆசிரியர் தொழிற்சங்கம். அவங்க என்ன செய்கிறாங்க, இப்போ சம்பளத்தை அதிகரித்தாங்கன்னு சொல்லி சில நடவடிக்கைகள் ஈடுபடுறாங்க. அப்போ சம்பளத்தை அதிகரித்தாங்கன்னு சொல்லி அவங்க வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுறாங்கன்னா அது தொழிற்சங்க தலைநடப்பட நடவடிக்கை. ஸோ தொழிற்சங்கம் என்ன இது, ஒரு தொழில் தொடர்பாக அங்கே வேலை செய்கிற நபர்கள் ஒன்று சேர்ந்து, இல்லையா, ஒரு தொழில் தொடர்பாக அங்கே வேலை செய்கிற நபர்கள் ஒன்று சேர்ந்து அவங்களுக்கு தேவையை பூர்த்தி செய்வதற்காக ஒன்றிணைந்து அவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக போராட்டங்கள் நடத்துறது, இல்லை தேவையை பூர்த்தி செய்வதற்காக சில நடவடிக்கைகள் ஈடுபடுறது தான் தொழிற்சங்கமாக இருக்கும். இப்போ ஆசிரியர் தொழிற்சங்கம் எல்லாம் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து சில முடிவுகளுக்கு வருவாங்க. இதை செய்வோம், இதை செய்யக்கூடாது, இந்த நடைமுறை பின்பற்றும். கடைசி நம்ம வந்து A-level எக்ஸாம் பேப்பருக்கு ரிசல்ட் வர லேட்டாக இருந்த காரணம் பல்கலைக்கழக ஆசிரியர்கள் வந்து எக்ஸாம் பேப்பருக்கான ஸ்கீமை வெளியீடு செய்யணும். பல்கலைக்கழக ஆசிரியர் வந்து அந்த எக்ஸாம் திருத்துறதுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அப்படி செய்கிறதுக்கான காரணம் அவங்க தொழிற்சங்கத்தில் என்ன செய்வாங்க, அது தொழிற்சங்கம் மூலமாக எல்லாரும் சொல்லுவாங்க. அப்போ எல்லாரும் வந்து அதை பின்பற்றுவாங்க. அப்போ அந்த பிரச்சனை தீரும் வரைக்கும் அவங்க அந்த நடவடிக்கை ஈடுபட்டாங்க. வைத்தியர்கள் தொடர்பான தொழிற்சங்கம் சொல்லுது என்னது, எங்களுக்கு சம்பளத்தை அதிகரித்தாங்க, எங்களுக்கு டெக்ஸை குறைங்க அப்படின்னு கேட்டுக்கொண்டிருக்காங்க. அப்போ உங்களுக்கு இது விளங்கணும். என்னென்னு சொல்லுவாங்க, தொழிற்சங்கம்னு சொல்கிறது இந்த ஒரு குறிப்பிட்ட தொழில் தொடர்பாக புகையிரத சேவை தொடர்பாக இருக்கிற ஆசிரியர்கள்லாம் ஒன்றிணைது. பல்கலைக்கழகங்களில்
அகடமிக் ஸ்டாஃப் வந்து ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க, பல்கலைக்கழகங்களில் நான் அகடமிக் ஸ்டாஃப் வந்து ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. அப்போ இதெல்லாம் தொழிற்சங்கங்கள். அப்போ இந்த தொழிற்சங்கங்கள்னு செய்ய வந்து இங்கே செலுத்து. அப்போ உங்களுக்கு விளங்கணும் பிள்ளைகள், உங்களுக்கு பாடசாலைக்குள்ள ஆசிரியர் தொழிற்சங்கத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். பாடசாலையில் ஒரு நாளைக்கு வந்து தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக இன்றைக்கு பாடசாலை எந்த பாடம் நடக்காதுன்னு சொன்னாங்கன்னா அது நடக்காது. அது உங்களோட பாடசாலையில் மட்டும் பாடசாலையில் நடக்காது இல்லை, இலங்கையில் இருக்கிற எல்லா பாடசாலையிலும் அன்றைக்கு பாடம் நடக்காது. கடைசியாக போஸ்ட் ஆஃபீஸில் கூட ஸ்ட்ரைக் பண்ணாங்க. எங்களுக்கு சம்பளத்தை அதிகரித்தாங்க, வாழ்க்கை செலவுகளை அதிகரிச்சுட்டு எங்களோட வாழ்க்கை செலவு அதிகரித்ததுக்கு ஏற்ற மாதிரி எங்களை சம்பளத்தை அதிகரித்தாங்கன்னு கேட்டாங்க. அப்போ அந்த தொழிற்சங்க நடவடிக்கையில் சம்பளம் அதிகரிக்க சொல்லி 2-3 தடவை ஸ்ட்ரைக் பண்ணாங்க. அவங்க கிடைச்சதோ இல்லையோ தெரியல, ஆனால் 2-3 ஸ்ட்ரைக் பண்ணாங்க. அப்போ இங்கே மட்டும் இல்லை, நாடு பூராக இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸில் என்ன செய்யப்பட்டது, வேலை நிறுத்தம் செய்யப்பட்டது. அப்போ ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் நாடு பூராக நான் சொல்ல விஷயம். அப்போ தொழிற்சங்கம் சொல்கிறது அந்த குறிப்பிட்ட தொழில்துறை சார்பாக இருக்கிற எல்லாரும் ஒன்றிணைஞ்சு உருவாகிற தொழிற்சங்கம். அப்போ இந்த தொழிற்சங்கம் மட்டும் நிறுவனத்துக்கு உள்ளே இல்லை, அது நிறுவனத்துக்கு வெளியில் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு இப்போ இந்த நிறுவனம் பாடசாலைன்னு சொன்னால் நம்ம ஸ்கூலில் இருக்கிறாக்கள் ஒரு 40-50 பேர் இருக்க போகிறாங்க என்றால் நாடு புறாமல் பார்த்தோம்னா 40,000-70,000 பேர் இருக்க போகிறாங்க. அப்போ அவ்வளோ என்ன சேர்ந்தா ஒரு தொழிற்சங்கம். ஸோ உங்களுக்கு விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ இங்கே சொல்லப்பட்ட மாதிரி பார்த்தோம்னா உங்களுக்கு விளங்கி இருக்க வேண்டிய விஷயம்னு சொன்னால், ஒரு வணிக நிறுவனத்தில் அக்கறை செலுத்தும் தரப்பினர் உள்ள தரப்பினர் நிறுவனத்துக்கு உள்ளே இருக்கிறார்கள், வெளியே தரப்பினர் சொல்லப்போ நிறுவனத்தோடு வெளியில் இருக்கிறார்கள். உள்ள தரப்பினர் முதலீட்டாளர், முகாமையாளர், இயக்குனர், ஊழியர், இவங்க யாருன்னு உங்களுக்கு விளங்கி இருக்கும். அடுத்தது வெளியே தரப்பினர் பார்த்தோம்னா வாடிக்கையாளர், எதிர்கால முதலீட்டாளர், கடன் வழங்கும் நிதி நிறுவனம், பொருள் வழங்குனர்கள், அரச நிறுவனங்கள், அரசாங்கம், தொழிற்சங்கம். ஸோ இவங்கெல்லாம் யாருன்னு விளங்கி இருக்கும். ஸோ இவங்கெல்லாம் வணிக நடவடிக்கை தொடர்பாக, வணிகத்தின் கணக்கீடு தொடர்பாக அக்கறை செலுத்துகிற நபர்கள். ஸோ இவங்கெல்லாம் வணிகத்தில் எது நடவடிக்கை செய்தாலும் இதில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆக்கள். அப்போ அரசாங்கம் வந்து செய்ய வந்து இல்லீகலான பொருளை விற்பனை செய்தீங்கன்னா அதை விற்பனை செய்யக்கூடாதுன்னு சொல்லு. சரியா? மின்சார சபை உங்களுக்கு மின்சாரம் தருது. அப்போ ஸோ அதனால் டெக்ஸ்டைல் விடாங்க, நம்ம அது மூலமாக காசு கொடுக்க வேண்டியிருக்கும். உள்நாட்டு இறைவரி திணைக்களம் கூட அரசு நிறுவனம். சரியா? அப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கணும். அரசாங்கம் சொல்லுது வரி அறவிட செய்கிறது அதிகரிங்கன்னு சொல்லுது என்றால் அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு இருக்கிற நிறுவனமாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் இருக்குது. அப்போ உள்நாட்டு இறைவரி திணைக்களம் உங்கள்கிட்ட வந்து வரியை வாங்க போகுது. அப்படி என்ன செய்ய வந்து அக்கறை செலுத்த தரப்பினை யாருன்னு தெரிஞ்சிருக்கணும். சரியா? உள்ள தரமை வெளியே தரமை தெரிஞ்சிருக்கணும். ஸோ நம்ம அடுத்த கிளாஸ் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இந்த அக்கறை செலுத்தும் தரப்பினர் எல்லாம் ஏன் கணக்கில் அக்கறை செலுத்தும், இவங்களாம் யாருன்னு பார்த்தாச்சு. ஸோ அடுத்த கிளாஸ் நான் பார்க்க போகிறது இவங்க ஏன் வந்து வணிகத்தில் அக்கறை செலுத்தணும், உரிமையாளர் ஏன் வணிகத்தில் அக்கறை செலுத்தணும். சிம்பிளாக சொல்லணும் என்றால், உரிமையாளர் அந்த வணிகத்தை விரிவாக்கணும் என்றால் இன்னும் காசு கொண்டு போடலாமா இல்லையான்னு பார்க்க அக்கறை செலுத்தணும். அப்போ எதை பார்ப்பார், அதுக்காக எந்த கணக்கை பார்ப்பார் என்றால் வருமான கூட்டை பார்ப்பார். வருமான கூட்டை பார்த்தோன்னா அங்கே வணிகம் லாபம் அடையுதா நட்டம் அடைவான்னு தகவல் தெரிய வந்துடும். அப்போ அதை வச்சு என்ன முடிவுக்கு வருவார், எஸ் லாபம் அடைகிற வணிகம், இதுக்கு நம்ம இன்னும் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு முடிவுக்கு வருவார். அப்படி ஒவ்வொரு நபரும் ஏன் அக்கறை செலுத்துகிறாங்க, அந்த அக்கறை செலுத்துற காரணம் என்ன, அந்த விஷயம் நம்ம அடுத்த கிளாஸில் பார்த்தோம்னா சரி. அப்போ இந்த கிளாஸில் இதோட நம்ம முடிச்சுக்கொள்ளலாம். அடுத்த கிளாஸில் மிச்ச விஷயங்களும் பார்ப்போம். நன்றி.